ரெண்டு மூணு வாட்டி பார்த்தேன். பீஸ்ட் நான் 3 வாட்டி பார்த்தேன். பீஸ்ட் எல்லாம் போய் எத்தனை வாட்டி பார்த்த படம்? பீஸ்ட் நான் 3 வாட்டி பார்த்தேன். அதான் சொல்றேனே இப்படி இப்படி நம்ம ஃபேன்ஸ் இப்படி இருப்போம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க. ஜாக்கா பீஸ்ட் போன்ல தானே பார்த்தேன். பீஸ்ட் எப்போ ஒரு வாட்டி போனேன். பீஸ்ட் ஃபேமிலி கூட ஒரு வாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்டி, தனியா ஒரு வாட்டி போனேன். டேய் டேய் இல்லடா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீ எங்க கிட்ட இந்த பூ சுத்துற. நான் யாரே உனக்கு தெரியாது. எப்படி போய் சொல்றான் பாரு. நான் யாரு எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாது. 3 வருஷம் 3 வருஷம் பின்னாடி போய் ஒரு படத்தை ஏன்டா கிளறீங்க? ஆடிசி டைம்ல நீ ஜாக்கா நீ ஃபர்ஸ்ட் விஜய் படி அப்படியே ஃபர்ஸ்ட் என்ன படம் பார்த்த சொல்லு. நான் துப்பாக்கில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் தான் பார்த்தேன். நீ எல்லாம் வாரிசு படித்த நைட் ஷோ தான் பார்த்த. நீ எல்லாம் குன்றும் உன்னை எங்க காலத்துல பூ சுத்துறான். டேய் நானே வாரிசு காலைல 8 மணிக்கு தான் பார்த்தேன். 8 மணிக்கு தான் பார்த்தேன். நான் சர்க்கார் பார்த்தேன். இதெல்லாம் பரவாயில்ல. மெர்சலுக்கு டிக்கெட்டுக்கு பிச்சை கதகுது பேரு. சொந்தக்காரனுக்கு போன் பண்ணி கொலை மிரட்டுது. மாவுன நீ மட்டும் இல்ல சொந்தக்காரங்க டிக்கெட் இருக்குதுடா. இந்த சொந்தக்கார பையன் இவன் ஒரே வார்த்தை, நீ டிக்கெட்டு தரல உன் வீடு பக்கமே வர மாட்டேன்னு. அப்புறம் டிக்கெட் கழிச்சு 4 மணிக்கு போனேன் ஈவினிங். இன்னொன்னு பெரியானது என்ன தெரியுமா ஜாக்கியா? இல்ல கலர் ஆண்டிக்கு படம் வேற நல்லா இருக்குது. மெர்சல் வர்றவன் தம்பி பிடிக்குது தம்பின்னு போன வெறிய எடுத்து மவன ஈவினிங் வரைக்கும் பல்ல கட்சியில. அப்புறம் 3 மணி நேரம் முக்க பாத்துட்டு வரலாம். 3 மணி நேரம் படம். இன்னொன்னு இல்ல ஜனநாயகன் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா செம்மையாதான் இது அமையும். ஏன் சொல்றேன்னா அனிருத் மியூசிக் எல்லாம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ எப்படி சொல்றதுன்னா நிறைய மியூசிக் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மியூசிக் விஷுவல் தான். 2 ராப் சாங் இருக்குடா, செம்மையா இருக்கும் பாரு. இது அதான்டா இது எப்படி படமே பாக்குறதுதான் 2 ராப் சாங் இருக்குன்னு சொல்றோம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். பைத்தியம் எல்லாருக்கும் தெரியும். 2 ராப் தெரியலன்னா நான் என்னடா பண்றது? தெலுங்கு படமா பார்த்தா அப்படிதான். ஆனா இல்ல என்ன கேட்டா ஜாக்கு 10 நிமிஷம் கழிச்சு ஆயிட்டு நான் பார்த்தேன் கூட ஒத்துக்கிறேன்டா. கப்புன்னு நான் பாக்கல. உண்மையாவே எனக்கு இஷ்டம் இல்ல சொல்றேன். பார்த்தான்டா ஒரு சரி இப்ப தெரியாது. லாக் பண்றேன் பாரு. ஜாக்கா எப்படி பஸ் வரையாடாங்க கூட சென்னையில எங்க கூட நாங்க எல்லாம் ஒரே இடத்துல பார்க்க போறோம். சென்னையில வரையா என் கூட இல்லடா தம்பி, என் கூட இல்ல. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா பார்க்க போறோம். அலெக்ஸா ஷாமு அலெக்ஸ் அவனுக்கு ஆளே இல்லடா. நீ வேற சும்மா இருடா. இந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்கான் பாரு. ஆந்திராலாம் இல்ல, அதான் இங்கதான் பாக்குறது. சிஎம் இல்ல சென்னை தான். ஆந்திரால போய் பாக்கணுமா இல்லையா? முதல்ல இல்லடா ஆந்திரான்ற கான்செப்டே வந்து ஸ்பாயிலர் ஆக கூடாதுன்னு ஆந்திரா போடுது. கூடாது இல்ல இப்பதான் ரீமேக் போடுது. ரீமேக் பண்ணது நான் பகவான் கேசர் எல்லாம் பாத்திருக்கேன். ரீமேக் போடுறது இதனால எல்லாரும் இங்க சென்னை தான் இது பண்ணிருக்கேன். அது பகவான் கேசரி ஓகே. சென்னையில படம் லீக் ஆகுறதுக்கு முன்னாடி சென்னை தானே பிளான் பண்ணிருந்தாங்க. ஆந்திராவே டவுட் வரமாட்டியா இல்ல பாக்க மாட்டியா? நான் வரமாட்டேன்டா. நான் இருட்டிலே வாழ்றேன்டா. வெளியே அப்படிதான் வாழ்றேன். இல்ல பாக்க மாட்டேன்னு சொல்லு ஜாக்கா. டேய் சரி ஒரு நிமிஷம். இல்ல நாளைக்கு இல்ல ஒரு நிமிஷம். படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அது வீக்கெண்ட்ல வந்துரும். நாளைக்கு வந்துட்டு கரூர் முக்கியமா அவர் பேசுவாரு. தளபதி எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க.
அது நல்லா நான் யார தூக்கி போட்டு மெரிப்பாருன்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அதான் முடிஞ்ச இல்ல ரோட் ஷோ மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாம தளபதி ஸ்பீச் ரொம்ப பயங்கரமா காணப்படுறது அது வேற. ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு விஷயம். ஏன்னா இப்பதான் போறாரு, அதான் சம்பவத்துக்கு அப்புறம் போறாரு. ஐயா அதுக்கு வேற எப்படி ஒப்பாரி வைக்க போறானுன்னு தெரியல. எப்பாப்பா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இல்ல அண்ணன் எப்படி தெரியுமா அடிக்கிறதாண்டா பிளான், போய் டிஎம்கே 10 வச்சுட்டு வந்துருவாரு. அதுதான் பிளானு. அவ்வளவுதான். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இன்ஃபுளுசர் தளபதி போயிட்டு வந்துருப்பாரு, அப்பனும் மௌனம் ட்வீட் போடுவானுங்க பேரு, அவரு பொய் சொல்றாரு, அதான் சிஎம் இது பண்றாரு. நாளைக்கு அது நடக்கும். சரி ரோட் ஷோ சொன்னாங்க, அது உண்மையா? ரோட் ஷோ இருக்குது கன்ஃபார்ம் இருக்குது. இந்த வாட்டி ரோட் ஷோக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருவாங்கல்ல கவர்மெண்ட் சைடுல இருந்து. இல்ல அலெக்சா கொடுத்துருவாங்கல்ல 9 மணிக்கு. அலெக்சா நான் வந்த உடனே இவனை தத்தின்னு சொன்ன பாரு, பத்தியா நிரூபிக்கிறான் பர்மிஷன் தானே கொடுக்க பவன் கல்யாணம் சப்போர்ட் பண்றா அதோட இருக்கீங்களா பேச. நீ பர்மிஷன் பவன் கல்யாணம் அடிப்பான்டா, அவனே பவன் கல்யாணம் அடிப்பான். கவர்மெண்ட் அண்ணன் எடுத்துக்கிறேன். இல்லடா இல்ல இப்போ நம்ம தான் ஒரு கவர்மெண்ட் நானா கூட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கரெக்டா போயினுக்கிற போல புரியுதா? இன்னும் 5000 பேர் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட்டா நான் சொல்றேன், இப்போ 5000 பேர் மேல போக கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஏன் சின்ன பசங்க எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க கன்ஃபார்மா. இல்ல சின்ன பசங்க ஒரு நிமிஷம், தமிழ்நாடு தியேட்டர் பத்தி ஒண்ணு சொல்றேன். எவ்வளவு பெரிய யாரு இது ரிலீஸ் சிங்கிள் ஸ்கிரீன் எல்லாம் போயிட்டு சின்ன பசங்க போதான் செய்வாங்க. அந்த டைம்ல டிஎம்கே கார எச்ச பசங்க வந்து பாருங்க விஜய் ஏசுடைய படத்துல வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து வீடியோ போடுவாங்க எச்ச போடுவீங்க. அப்ப என்ன பண்ற கூலி படம் அப்ப என்ன புடிங்கன்னு தான் கேக்குறேன். இன்னொன்னு இல்ல அத மாச கடைசியில பாத்துக்கலாம். இன்னொன்னு வீக்கெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும், அதான் இந்த ரிலீஸ் டேட் இது மாதிரி வரும். அதே கேட்பான் படம் என்ன ரெட்ஜெக்ட் தானே ரிலீஸ் பண்ணான்னு கேட்பான். 2 வாரம் கரெக்ட்டா ஜனநாயகன் ரிலீஸ் எங்கடா அவன் இருக்கான்? நான் இருக்கான் ஆதி யாரு வெளியே இருக்கு? ஆதி யூடியூப்ல போயிட்டு அப்டேட் கொடுக்க தேவையில்ல. நம்ம ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அலெக்ஸே சனிக்கிழமைல இருந்து ப்ரமோஷன் அப்டேட்லாம் ஸ்டார்ட் பண்றான்ல கேவின். ஆமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சோம். எனக்கு புரியலடா இந்த படத்துக்கு இருக்குடா ப்ரமோஷன். படம் ரிலீஸ் ஆகட்டே ப்ரமோஷன் இல்லடா. உண்மை என்னன்னா இல்ல இந்த படமே ப்ரமோஷன் தான்டா, எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணணும், இன்னொரு ஆளே லஞ்சக்கலாம்ன்றீங்களா? இல்ல படம் எவ்வளவு பெரிய இதுவாச்சுன்னு தெரியும். மத்ததெல்லாம் சொல்றேன் அப்டேட்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் அபிஷியல் ரிலீஸ் டேட் படமே ரிலீஸ் ஒரு நிமிஷம் இதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் வரணும், புக்கிங் எப்போ ஓபன் வரணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை ஓபன் பண்ணி இது பண்ணுவாங்க. மட்டும் போடுவோம், அதுக்கு அடுத்து அபிஷியலா போஸ்டர் போடுவோம், அதுதான் அப்டேட். ஆனா இல்ல எனக்கு இப்பதான் ஒரு சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா? முன்னாடி என்ன சொல்லுவானுங்க, படம் OTT-ல வந்துரும், இது பண்றவங்க தியேட்டர்லயே வராது. அந்த கடலூர்காரர் எங்க படமே ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாரு. நல்ல வாய்டா, நம்ம ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆகுது. அலெக்ஸ் நம்மளுக்கு ஒரு விஷயத்துல என்னடா காலங்காத்தால ரிலீஸ் ஆன படத்தை ஓவர்சீஸ்ல இருந்து பிரிண்ட் எடுத்து போட்டுருவானுங்களோன்ற பயமே கிடையவே கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஒன்னு யோசிச்சு பாரு ஜாக்கே, இதையும் தியேட்டர்ல ஒருத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண எப்படி இருக்கும் தமிழ் ராகேஷ்ல? யாருடா நீ? அவன் எப்படிப்பட்ட கேட்டகரினா அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்சர் மாதிரி அழகா இருப்பான்.
அந்த மாதிரி கேட்டகரி. அவனை விடுறா இல்ல. ஆனா மேட்ரு யோசிச்சு போயிரு. சில பேர் தியேட்டர் எஃபெக்டோட பாக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் செட் ஆகும்ல அது. இதெல்லாம் பரவாயில்ல. நான் சொல்லல திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றான் பாரு தத்தின்னு. இது நான் எங்க திரும்ப ஃபர்ஸ்ட் அனுபவிச்சேன். என்ன இருந்தாலும் கடைசி படம்டா, மக்கள் பேர் கொண்டாடுவாங்க. அதான்டா ஒரு நிமிஷம். இந்த படம் ஓடுறதுக்கு 3 காரணம் இருக்கும். ஒண்ணு, இந்த படம் வந்துட்டு அதான் தளபதி படம். 2வது கடைசி படம். 3வது வந்துட்டு பார்த்தேன்னு இந்த படம் வந்துட்டு என்ன சொல்றது, இருக்கிறதுலே வந்துட்டு எல்லாரும் ஒரு என்னது கான்ட்ரவர்சியான படம். அப்படி என்னதாங்க இது, எதுக்கு இது பேன் பண்ணாங்க, எதுக்கு இது பண்ணாங்க. உங்ககிட்டதான் ஒரு கேள்வி, உங்ககிட்ட ஆதிக்கிட்ட படம் எத்தனை வாட்டி பாப்பேன்? என்ன விட மாட்டேன் போலியே. முதல்ல அவனை விடுறா. வெற்றி இல்லனா கேக்குறா, காசிடா மூணுத்துல ஏதாவது. நீ எங்களுக்கு வந்து அலெக்ஸ் வந்துடா ரோஹினி காசியா, நீ வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட நீ வந்து டிஎல்ல போடுற, ஓகேவா? போறேன். அவன்லாம் தியேட்டர் போவான்டா, ஆனா நம்ம கூட வர மாட்டான். அவன் கூச்ச சுபாவம். தியாகராய பஸ் கன்ஃபார்ம். ஆதிதான் இல்ல, பாக்காத படத்தெல்லாம் தியேட்டர்ல பார்த்தோன்னு சொல்லுவான். ஒரு வருஷத்துக்கு நான் இத்தனை படம் பார்த்தேன்னு சொல்லுவான். டிக்கெட் புக் பண்ணடான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவான். எங்கடான்னு கேட்டா வருஷத்துக்கு 40 படம் கன்ஃபார்ம். வருஷத்துக்கு 40 நல்ல படமே வராதுடா. அதுல 10 தானே நல்ல படம் பார்த்தது. பைத்தியகாரா, வருஷத்துக்கு 40 படம் பார்க்கறதுலாம் பெருமையா? மாசத்துக்கு ஒரு நல்ல படம் வர மாட்டேங்கிறா இப்பெல்லாம். உயிர் வாங்கி பாப்பாங்க. நான்லாம் 2018-19 எல்லாம் ஒரு 70 மாசத்துக்கு 4-5 படம் பாத்துருவேன். ரிலீஸ் ஆன படம் எல்லாம் பாத்துட்டு இருந்தான். அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா ஒரு டைம் காலேஜ் டைம் அதிகமா பார்த்தேன். இப்ப வந்து படங்களே ரிலீஸ் ஆகுறது இல்ல. 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நான் காலேஜ் படிக்கும் போதுதான், இப்ப நான் தளபதி படத்தை தவிர வேற யார் படத்தையும் 2வது வாட்டி பார்க்க மாட்டேன். ஆனா 2 படத்தை மட்டும் 2வது வாட்டி பார்த்தேன். ஒண்ணு காஞ்சனா 2, இது மட்டும் தான் 2 வாட்டி பார்த்தேன். மீதி எல்லாம் தளபதி படம். நான் நானி படம் வந்துச்சுல 4 வாட்டி பார்த்தேன்டா. 4 வாட்டியா தியேட்டர்லயா? அட மயிர் புடுங்க. வீட்டுல காசு கொடுக்குறாங்க அந்த டைம்ல. நான் ஒரு படத்தை 2 தடவை பார்த்தேன். அது வந்து தளபதி நான் சொல்றேன். எங்களை விஷம் வச்சு சாவச்சு காதலே எங்களை நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். நானி படம் வந்தப்போ வயசு என்ன கேர்ள் ஃபிரெண்ட் கூட போனேன் புரியல. அதை கேட்கல. கேர்ள் ஃபிரெண்ட் கூட போனேன். வயசு எவ்வளவுன்னு கேட்டாங்க. வயசு என்ன கேர்ள் ஃபிரெண்ட் கூட போனேன். எங்க காதல செய்யலாம், அதுக்கு இப்படி எல்லாம் செய்யாத சரியா? பழைய மாதிரி வேற மாதிரி கேட்டு படத்தை 2 தடவை பார்த்தேன். அந்த படம் சொன்னா நீ காண்டாயிரு. ஜெயிலர் 2 வாட்டி பார்த்தேன். 2 வாட்டி ஃப்ரீயா தான் கொடுத்து அதனால பார்த்தேன். இல்ல விடு, அதாவது 8 படம். நானா ஆனா ஒரு டைமே கேவலமா பார்த்தது வந்துட்டு ஒரு டைமே கேவலமா பார்த்த படம்லாம் காலா. அதுக்கப்புறம் தியேட்டர் போயிருக்கான் பாத்தியா தற்கூரி பையன். நான் வலிமையே தியேட்டர் போனேன். எவ்வளவு பெரிய கிளவுனா ஆனா இல்லடா இவனை கலாய்க்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்தியன் 2 தியேட்டர்ல பார்த்தவன் நானு. நானும் தான் பார்த்தேன்.
தக்லைஃப் எல்லாம் போடா. இல்ல டேய் நான் இல்லடா நான் இங்க ஒரு நிமிஷம் கலரை கேட்டு பாடுறேன். நான் இந்தியன் 2 வேணான்னு சொன்னேன். ஹரிஷ் இருக்காரு. நான் சிம்புக்காக போனேன்டா தக் லைஃப். சிம்பு ஆனா மொக்க பண்ணி வச்சிருப்பான். தக் லைஃப் வந்துட்டு ஒரு ஸ்கேம், நம்பிக்கை வச்சு ஏமாத்தி விட்டான். இந்தியன் 2 எல்லாம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு பிளாப் பண்ணி மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க அந்த படத்துல. இல்லடா அது தக் லைஃப் ஏன் ஸ்கேம் பண்ணி விட்டானா, அது அவன் சொந்த காசை போட்டு எடுக்கிறது. கமல் நல்லா வந்து வாயில வதான் வாயில. சரி ஓம்ன்ற வேர்ட வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஓம் அது வந்து ரிலீஜியஸா இருக்கு. முதல்ல ஒன்னு சொல்லிட்டாடா, அது ஓஎம்டா. இவன் அந்த படத்துல வந்துட்டு இந்த படத்துல ஓம் ஓம்னு சொல்லி அப்புறம் ட்ரெய்லர்ல ஒன்னு வந்துச்சு, அதை கூட மியூட் பண்ணிட்டாங்க. ஒரு வேர்டு ஏதோ ஒன்னு சொல்லுவான், அதுலயுமே ஒரு வேர்டு சொல்லுவான். முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல இதுல டீடைலிங் வாங்க பண்ணா யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போனாமா, மாஸ்க் காட்டணுமா, இந்த கூட்டத்துல குடிச்சு பகவத்கீதையே பார்த்தது இல்ல. இதுல இன்னொன்னு ஒரு நிமிஷம், நீ லீக்டு வெர்ஷன் சில பேர் நினைச்சிட்டு இருப்ப, தியேட்டரிக்கலா கட் பண்ணி பக்காவா ஒரு வெர்ஷன் இருக்கும். அதான் இப்ப பாக்க போறோம். செம்மையா இருக்கும். அப்பதான் மியூட்டட் வெர்ஷன் மியூட் இது பண்ணி சில பேர் இல்லடா இந்த கருப்பை கூட பாத்திருப்ப. தியேட்டரிக்கல் வெர்ஷன் ஒன்னு இருக்கும், அது பார்க்கவே தோணல. குறிஞ்சி பூ பூத்த மாதிரி ஒரு பூ பூத்துச்சு. பூத்த பூவை பத்திரமா இல்ல ஆனா இல்ல கிட்டனா விட்டுறலாம்டா, அதெல்லாம் பத்திரமா சேஃபா வச்சுக்கணும். அந்த பூத்த பூவை நசுக்கி கசுக்கி நாங்கெல்லாம் மேல பாக்குறாங்க. ஆனா இல்ல நீங்க இல்ல திடீர்னு ஒரு படம் எல்லாம் ஹிட் ஆகும்டா, அது வேற சிச்சுவேஷன். நேத்து ஒரு சாங் வந்துச்சு பாத்தியா? டாக்ஸிக்ல என்ன பாத்து? டாக்ஸிக்ல பார்த்தேன். ஆனா நீ எதை பாப்பன்னு தெரியும், அந்த படத்தை எதுக்கு பாப்பன்னு தெரியும். ஆனா நான் ஒரு டே இல்ல டே நான் ஒன்னு சொல்ல வந்தேன். டாக்ஸிக் கேவலமா தான் இப்ப காட்டுறான்ல. ஒரு நிமிஷம் யாஷ் வந்துட்டு அந்த படத்தோட கதை சொல்லியிருப்பான்டா கலரை. நான் அத ஒரு வீடியோ புக் மார்க் பண்ணிருப்பேன் முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல. சத்தியமா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த கதை. படம் ஒரு நிமிஷம் இது மசாலா படம் 18+ படம் சொல்லி இதை ப்ரோமோட் பண்ணிட்டு இல்லடா அந்த கதையை ஃபுல்லா உலகிட்டு தெரியுமா? நான் அந்த கதையை டிஎம் பண்றேன், நல்லா இருந்தது அது. இல்ல அவ இத மட்டும் தான் காட்டுறா, நீ நோட் பண்ணா தெரியும். இத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் சந்தோஷம் அப்ப உள்ள ஏதோ பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். எதுவுமே சொல்ல முடியல. படம் எடுக்கிறதே லேடி டைரக்டர். இல்லடா லேடி டைரக்டர் இல்ல, லேடி டைரக்டர் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்றதெல்லாம் சரி இருக்கட்டும். அலெக்ஸ் அந்த லேடி டைரக்டர் யார் தெரியுமாடா உனக்கு? ஒரு படம் நடிச்சிருக்காங்க, கீது மோகன்தாஸ். கீது மோகன்தாஸ் அவங்க இல்ல இப்போ லேடி டைரக்டர் லேடி டைரக்டர் இப்படி இருப்பாங்களான்னு சில பேர் கேட்கலாம். உண்மைதான். இதுல இன்னும் சில பேர் வந்துட்டு இல்ல யாஷி தான் கதைன்னு சொல்லலாம். உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், இந்த படம் வந்த பிறகு அந்த கதையை பாரு, அந்த கதை நல்லாதான் இவன் சொல்லும்போது சொன்னது சில பேர் கேட்டு அதை அனுப்புறேன். நல்லதான் எழுதிருக்காங்க கதை, கேட்கும் போது நல்லா இருந்தது. அலெக்ஸ் அப்ப துரந்தர் கூட வரும்போது இந்த படத்தை ஏன் அடிக்க பாத்தீங்க? இல்லடா நானும் அடிக்க பாக்கல, போஸ்ட்போன் பண்றது நல்லதுதானா? ஆனா ஒரு உண்மை என்னன்னா, துரேந்தர் 2 முன்னாடி டாக்ஸிக் எல்லாம் நல்லா நிக்க முடியாது. ஏன்னா துரேந்தர் 5 பார்ட் இருக்காங்க இந்த படத்துல. இல்ல துரேந்தர் 1 தான் சூப்பரா இருக்கு. டாக்ஸிக் விடுங்கடா. இப்போ ஜனநாயகம் பத்தி அப்டேட் என்னன்னா மாறும். வீக்கெண்ட் வந்துட்டு ரிலீஸ் டேட் அபிஷியலா வரும். அதுக்கடுத்து ஒரு ஏரியால இருந்து ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு புக்கிங்ஸ் அந்த டைம் பண்ணுவாங்க. ஆமா, ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், தமிழ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் வரும்.
தமிழ்நாட்டுல தலைகீழ நின்னாலும் 9 மணிக்கு மேல தரமாட்டாங்க. 9 மணிக்கு தான் FDFS இருக்கும். இனிமேட்டு உங்க chance டேய் இல்லடா 9 தான்டா ஸ்டார்டிங் 9 தமிழ்நாடு சிஎம் கருப்பு படத்துக்கு சிஎம் 4 மணி ஷோ கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் பிளாக் மார்க் ஆயிடும்டா இல்லடா, வேற யாராவது இல்ல வேற யாராவது ஆயிருந்தா பண்ணிருப்பாங்க. நம்மளால நம்மள போட்டு அடிப்பாரு. அதுதான் அதுதான். கருப்புக்கு 4 மணி ஷோ கொடுத்திருந்தா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இருக்கலாம்ல. கருப்புக்கு வந்து பைத்தியக்காரன் அவன் 4 அதெல்லாம் மணி யாரு இப்பதான் பாப்பா? தெரியும். 4 மணி யாரு போய் பாப்பாங்க 4 பேர் போய் பாப்பாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. டேய், இல்ல தரமாட்டாங்கடா அதெல்லாம். இது டேய், பண்ணுவாங்க. கருப்புக்கு வந்து 4 மணி ஷோ அவனுக்கு வந்து அப்ரோச்சே பண்ணலாம். அவனுங்க கேட்டதே 9 மணி ஷோ தான். சரியா? அவனுக்கு 4 மணி ஷோவே வந்து கேட்கல. என்ன கேட்டா ஒரு நிமிஷம் இரு. இல்ல ஜெயிரு 4 மணிக்கு லாஸ்ட் அப்ரோச் பண்ணதே கூலி தான். அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியும். என்ன பண்றது? எனக்கு பெருசா ஆசைலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஜனநாயகன் வந்து 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அந்த மென்டல் வருவான். ஐயா 4 மணிக்கு ஷோ கொடுத்து அவனுக்கு 11 மணி ஷோ கொடுக்கும். 4 மணி இல்ல 6 மணி கூட 6 மணி கூட ஓடுதுடா 6 மணிக்குனா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எல்லா படமும் 9 மணி தான். ஏய், பக்கத்து அது state தெரிஞ்ச விஷயம் தான் 6 மணி கூட வேணாம், 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணா சந்தோஷமா இருக்கும். ஏய், ஏய், 1000 வாட்டி கத்தனாலும் 9 மணி தான்டா. அவ்வளவுதான்டா. அதர் ஸ்டேட்ல இந்த கலர்பூர்ல எல்லாம் பாரு அலெக்ஸ், 24 மணி நேரம் படம் ஓட்டி கொண்டாடுறாங்க. முதல்ல சரி 9 மணிக்கு விட்டாலும் 4 மணிக்கு விட்டாலும் முதல்ல ஷோ கவுண்டே உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்க கம்மியா தான். ரூல்ஸ் படி 5 தான் போட சொல்லியிருக்காங்க. 4 5 தான். எப்படி பார்த்தாலும் அந்த 9 மணிக்கே போடலாம். ஓகே 9 எனக்கு 12 புரியாத விஷயம் என்னன்னா இப்போ நீ தியேட்டர் ஓனர் சைடு யோசிச்சு பாரு, அவனுக்கு கரெக்டா தான் இருப்பானுங்க. ஆனா என்ன பண்றது, ஃபேன் சைடு பார்த்தா கரெக்டா தான் இருக்கும். சத்தியமா இதெல்லாம் இந்த சிகப்பு தொப்பினாலதான். 9 12 3 6 டேய் நல்லா பெஜ்ஜி படம் நைட்டு 12 மணிக்கு பார்த்தேன். 12 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் 5 ஷோ தான் நல்லா இருந்துச்சு. அந்த விசாருங்கடா, பிரீமியர் போட்டு விட்டுருவானுங்க. அது பெத்தி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன கேட்டா நம்ம படம் தான் ஆல்ரெடி இதுவாச்சு. என்ன கேட்டா பிரீமியரே போடலாம். ஆனா போட மாட்டாங்கடா. நைட்டு 11:50க்கு பிரீமியர் போடலாம்ல படத்துக்கு. உன்னோடா இல்ல இப்போ ஒரு நைட் ஷோ ஸ்டார்ட் பண்றேன்னு காலங்காத்தால இங்க மட்டும் release இல்ல ஆகும். இல்ல நிறைய show பிரீமியர்லாம் வேணாம் பிரீமியர்லாம் வேணாம் ஏய் ஜாக் நல்லா இருக்கும் ஜாக். 11:50 ஏண்டா, இல்ல ஈரா, நீ பார்க்க போறது 160 ரூபா டிக்கெட். உனக்கு பிரீமியர்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய். ஒரு நிமிஷம் இல்ல துரேந்தர் நாளைக்கு ரிலீஸ்ரா. நான் இன்னைக்கு பார்த்தேன். அதுவும் அங்க கலெக்ஷன்ல ஆட் ஆகி 200 கோடி மேல ஓப்பனிங் கொடுத்தானுங்க. ஓப்பனிங்காக தான்டா பிரீமியர் போடுறது. இந்த ஓஜி படம் எடுத்துக்க எல்லாத்துக்கும் ஓப்பனிங்காக தான். பெட்டியும் பார்த்தான் பாரு, பெட்டியும் ஓப்பனிங்காக தான் போடுறானுங்க. பெட்டி வெறும் 100 தான் பண்ணிருக்கோம். ஆனா பிரீமியரோட சேர்த்து அது 135 போட்டானுங்க. ஓஜிலாம் ஒரு படம் நான் சொல்றேன் பத்தியா. அது என்ன பண்றது, அது அந்த டைம் பண்ணி விட்டானுங்க. அந்த மாதிரிலாம் சொல்லாத. அதனால தான் சொன்னேன். எனக்கு ஓஜில அந்த ஓஜில அந்த ஆல்பம் பிடிக்கும்டா. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா ஏரியா மியூசிக் இல்ல பவன் கல்யாணுக்கு டேய் பவன் கல்யாணுக்கு டைட்டில் கார்டு போட்டுருப்பானுங்க. அந்த மாதிரி போட்டுருப்பானுங்க. டைட்டில் கார்டு நல்லா இருக்கும். இல்ல தமன் நோக்கி விட்டுருப்பான் டைட்டில் கார்டு. ஆனா அது அவனுக்கு போட்டது செட் ஆகுது. தெலுங்கு தமிழ். ஆனா தம்மனு நீ இதுல மட்டும் இல்லடா, நம்மளுக்கு கட்சி பாட்டை மறந்துட்டீங்களடா. நட்டதுலயே பாக்குற மாதிரி இந்த படமே ஓஜி தான் தெரியுமா. உண்மை இல்லடா, இல்ல அது ஓஜிய கக்கூஸ்ல கரைச்சு இல்ல. இப்போ டிவிக்கே பாட்டு எல்லாமே தமிழ் தான் போட்டான். யோசிச்சு பேரு பறக்கும். இப்ப கூட கேட்டு உண்மையிலேயே அதை கேட்டு சின்ன பசங்களே ஓட்டுலாம் போட்டு எல்லாமே சம்பவம் தான்டா. வாரிசுல இருந்து எல்லாமே செம்மையா பண்ணிருக்கான். வாரிசு தான் உண்மையில. வாரிசுல 6 பாட்டு 6மே வாரிசுல ஒரு பாட்டு நல்லா இல்லன்னு கூட சொல்ல முடியாது. இப்பதான்டா கடுப்பு நல்லா வந்தது. நடுவுல இந்த இவனுன்னு ஒருத்தன் வந்தான் பாரு. நம்ம இல்லடா நம்ம என்ன எப்படின்னா இல்ல ஒரு நிமிஷம் பெருசு பெருசு அந்த இடத்துல இருந்ததுனால பெருசுன்னு யாரும் தெரியல. நம்ம இருந்தா அனிருத்தம் மாத்திருக்கோம். நம்ம ஆளுக்கு மனசு வரல. சரி வெங்க பிரபு கிட்ட உனக்கு தோன்றத பண்ணிட்டு இல்ல வெங்கட் பிரபு கிட்ட உனக்கு தோன்றது பண்ணுலாம் சொல்லல.
வெங்கட் பிரபு யாரு வந்துட்டு அனிருத் போலான்னு சொல்லியிருக்கான். வெங்கட் பிரபுவே அண்ணாதான் வந்துட்டு இல்ல நீ இருந்தா அதான்டா. இல்ல 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 நீ வெங்கட் இருந்தா பிரபு காம்பினேஷன் கன்ஃபார்மா அவர்தான் அதான் நீ ஓகே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஃபார்மா இவன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ம், தலைவெல்லாம் பிடிச்சி கூட்டு ம். வந்திருக்கான். இல்ல இல்ல டே அப்படிலாம் இல்ல. விபிஎஸ் வெங்கட் இல்ல பிரபு இந்த டேய், ஒரு நியூஸ் நிமிஷம். இந்த இல்ல விபிஎஸ் நியூஸ் யார் சொன்னா சொல்லியிருக்கான்டா உனக்கு? நீ இன்டர்வியூல. ஏன் சொல்லிக்காத? இல்ல இல்ல செருப்பால் டேய், அடிப்பா. ஒரு நிமிஷம். வெங்கட் பிரபு வெங்கட் சொல்லியிருக்கான் ஒரு இன்டர்வியூல. இல்ல இல்ல வீடியோவே இருக்குது. வெங்கட் பிரபு டேய், அந்த இன்டர்வியூ நானும் கேட்டேன். என்ன சொல்லியிருப்பானா, நீங்க வழக்கமா அனிருத் அந்த காம்பினேஷன் பண்ணுவீங்க, மாத்திக்கலான்ற மாதிரி வெங்கட் பிரபு கேட்கும்போது இல்ல இல்ல உங்க ஸ்டைல்லே பண்ணுங்க, யுவன் நீ சங்கரே நீ ட்ரை இருந்தா பண்ணலாம் நீ அப்படின்னு நம்ம இருந்தா தானே நீ சொல்லுவோம். இருந்தா இவனே வேணும், இவனே கூப்பிட்டான்ட்டு விஜய் தான் ஆமா சொன்னாரு. அதான். இல்லடா அந்த அப்படிலாம் காம்பினேஷன் கிடையாது. இல்ல தளபதி தான் வந்து மாநாடு. சொன்னாராம். அனிருத்தோட ஒரு போலான்னு நிமிஷம். தளபதி தான் சொன்னாரு. இல்ல இல்ல டேய், மாநாடு வந்து மாநாடுக்கு தான் அண்ணனுக்கு தான் போச்சு, எல்லாருக்கும் தெரியும். அவனே ஸ்டேஜுக்கு சொல்லியிருக்கான் மெயிலுக்கு. அந்த மாநாடு காம்பினேஷன் மாதிரி திரும்ப எடுத்துன்னு வரணும்னு தான் பார்த்தேன். சாங்ஸ்லாம் இன்னும் நல்லா போட்டுட்டா. காம்பினேஷன்லாம் சொல்லி இருக்க மாட்டாரா, நீ என்ன இவன் தான் அப்படின்னு ஓப்பனாவே அதே சொல்லியிருக்கான். விஜயகாந்த் சாங்ஸ்லாம் இன்னும் நல்லா போட்டுருந்தா இன்னும் ஒரு 50 கோடி 500 கோடி பண்ணிருக்கலாம் அந்த படத்துல. உண்மை இல்ல. இன்னொன்றா ஒரு ஓப்பனா சொல்லிட்டா, கோட் வந்துட்டு உனக்கு கேரளால கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த படம் 500 ஏய் பண்ணிருக்கலாம். அவனுங்களை பத்தி பேசாதடா, அவனுங்களை பத்தி பேசாத. காண்டாவ. இல்லடா இல்ல இல்ல இல்லடா ஒரு நிமிஷம். இல்ல ஆனா கலர் இன்ஃபுளுசர் மைக் கேட்கல. வெங்கட் பிரபு இன்டர்வியூ தான் வந்து அந்த சேப்பாக் மேட்ச் வச்சிருந்தான். அதுக்கப்புறமும் ஒரு கதை வச்சிருந்தான். ஆனா தளபதி தான் வந்து காம்ப்ளிகேட்டா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இன்டர்வல் வரலும் நம்ம அந்த மாதிரிலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா அந்த செகண்ட் ஆஃப் பயங்கரமா இருந்தது இந்த படம் தான்டா. ஒதுக்கி இருப்பான் செகண்ட் ஆஃப். எங்கேயுமே போர் அடிக்காது. இல்லடா உண்மையில எங்க திரும்ப நான் நோட் பண்ணேன், நான் கோட் 5 வாட்டி பார்த்தேன். மேட்டர் என்னன்னா, இப்போ ஒரு படம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குதோ இல்லையோ, அவன் போர் அடிக்காம எத்தனை போனான் பாத்தியா? அதான் அதுதான்டா 3 மணி நேரமே தெரியாதுடா, செம்மையா போயிருப்பான்டா. ஏன்னா இல்லடா நீ 3 மணி நேரம் படம் எல்லாம் வந்துட்டு முக்குவானுங்க. ஏன் இப்ப கூட முக்கியம் தான் இருக்காங்க. சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்லடா இப்போ ஒரு நிமிஷம். லாஸ்டா ஒரு 10 வருஷத்துல 3 மணி நேரம் படம் போர் அடிக்காம போனது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆளாளுக்கு எடுத்து பார்த்தா ரொம்ப 4 மணி நேரம். ஒரு நிமிஷம். இல்ல உனக்கு சொல்லிட்டா, நீ ஒரு பாகுபலியை கூட எடுத்துடலாம், ஆனா ஒரு துரைந்தர் வராது. இதுக்கு துரைந்தர் அதுக்கும் மேல 4 மணி நேரம்லாம் மயிர கூட அதான் மயிரா கூட ஒருத்தனை உட்காரக்க முடியாது. ஆனா துரைந்தர்லாம் நான் இது வரைக்கும் எத்தனை டைம் பாத்திருக்கேன் தெரியுமா? டேய் ஜனநாயகன் ஒரு ஸ்டேட் படம்டா, அவன் இந்தியாவே பார்க்க வச்சான்டா. நியூ இந்தியான்னு ஒரு வேர்ட மியூட் பண்ணிருக்காங்க பாத்தியா? நியூ இந்தியான்னு சொல்றது. ஆமா இல்ல அது அதான் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே மொத்தமா சேர்த்து குமுறி வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க தானே போட்டிருக்கு. எனக்கு இல்ல ஆனா தியேட்டர் மூமெண்ட் தளபதி படம் முக்கியமா இது சிஎம் படம் தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க கடைசி படம். இன்னொன்னு ஒண்ணு சொல்லிட்டேன், நம்மால் சிஎம் ஆகாம எதிர்கட்சி ஆனா கூட திரும்ப நடிப்பாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவலாம். அவர்தான் சிஎம் ஆயிட்டார், திரும்ப நடிக்கவும் போறது இல்ல. கடைசி தியேட்டர் கடைசி படம், இதுக்கப்புறம் எல்லாமே ரீ-ரிலீஸ் தான். கண்டிப்பா நிறைய வாட்டி போவோம் தியேட்டர். பாத்துக்கலாம் சகல எங்க போய். ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு சின்ன வயசுல கணபதி ராம்ல வேட்டைக்காரன் பார்த்தேன், திரும்ப பாக்கணும் போல இருக்குது. அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி ஒட்டுமொத்த அதான் சின்ன வயசுல கட்சிக்கு சுத்தி பார்த்த காலம். சிவகாசி இப்ப டைட்டில் கார்டு பிளேஸ் பண்ணதுனா நல்லா இருக்குமாமா? ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு, இப்ப திரும்ப ஆட் பண்ண முடியாது. டைட்டில் கார்டு தளபதி விஜயன் தான் வரும்னு தோணுது, சிஎம் விஜயன் வராது. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு நிமிஷம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, நீ நிறைய தியேட்டர்ல வந்து எடுத்து பார்த்தா செலிப்ரேஷன் தியேட்டர்ல சீஃப் மினிஸ்டரும் போடுவாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரும் போடுவாங்க. மேஷப் ஏதாவது இதெல்லாம் போடுவாங்க நிறைய இடத்துல. மால் தியேட்டர் மட்டும் தான் போட மாட்டானுங்க இந்த மாதிரி. தளபதி விஜய்க்கு வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் டைட்டில் கார்டு வராது.
சீஃப் மினிஸ்டர் விஜய் போட்டுருவோம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னு ஒரு டைட்டில் கார்டு. அலெக்ஸ் தேங்க்ஸ் கார்டுன்னு தனியா போட்டு இல்ல அலெக்ஸ் தேங்க்ஸ் கார்டுன்னு தனியா போட்டு அப்புறம் ஆரம்பிப்பாங்க எல்லா தேட்டர்லயும். ஆமா அது முன்னாடியே வரும் ப்ரோ, முன்னாடி படம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே வரும், அது வந்துரும். தேங்க்யூ சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கும். அவர் பாட்டு அவரே தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ப்ரோ ஒன்னு சொல்லிட்டா, ஊருக்குள்ள இனிமே அவன் படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நம்மள்தான் பார்த்து வரணும். இனிமே அதான் சீஃப் மினிஸ்டர். நல்லதை பார்த்துட்டு தானே போனோம் எப்பவுமே. ஆனா முன்னாடி வந்துட்டு ஸ்டாலின் பேசுற வீடியோ எல்லாம் ஒரு தேட்டர் போகும்போது எரிச்சலா இருக்கும். ஏறதான் என்னடா சும்மா இருக்கும். சிந்து ஒரு நிமிஷம் ஜாக்கி மியூட் பண்ணு. இப்ப சொல்லு. யாரோ பேசிட்டு எஸ்டிஆரே எப்படி எடுத்த போட்டோடா, அது அப்புறம் லேட்டா வந்தது. கவின் போட்டோவும் இப்பதான் வந்து வணக்கம் அலெக்ஸ். வணக்கம். ஜூலை 24 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? 24 ஆல்மோஸ்ட் ப்ரோ. இங்க ஆனா என்ன கேட்டா அது நல்ல டேட் தான். ஏன்னா வீக்கெண்டு வந்துட்டு அது ஆல்ரெடி அதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு. இன்னொன்னு அந்த வாரம் முழுக்க நார்மலா அது தியேட்டர் போறவங்க அதிகமாவும் இருக்கும். அடுத்த வீக்கெண்டும் வந்துட்டு இதுதான். இன்னொன்னு ஆகஸ்ட் 15 வரைக்கும் வேற எந்த படமும் இல்ல. 3 வாரம் தொடர்ந்து வேற வழி இல்ல. சும்மா உட்காந்துக்கிட்டே அலெக்ஸ் சும்மா இனிமே டேட்லாம் பார்க்க முடியாதுடா. இன்னொன்றா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சர்டிபிகேட் வேற படம் கொடுக்கணும். புரியுதா? இல்லமாமே ஒரு நியாயமா ஒண்ணு சொல்றேன். அக்டோபர் நிறைய படம் விடுவானுங்க. இந்த டைம் நம்ப விட்டாலும் ஏதாவது கேட்பானுங்க. சாரி அதான் இந்த ஆகஸ்ட் படம் விடுவானுங்க. அக்டோபர் விட்டேன்னு இன்னும் திரும்ப ரஜினி கூட சண்டைக்கு போறதுலாம் கேட்பானுங்க. அவனே ஒரு ஆளுமயிர் இல்லாத அப்புறம் பாத்துக்கலாம். அதான் சொல்றேன், இதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் போக முடியாது. இல்ல மாமே என்னைக்குமே இது பேர் ஒண்ணு சொல்லிட்டா, இவர் சீஃப் மினிஸ்டர், இவரை கொண்டு போய் வந்துட்டு ரஜினி கூட இவங்க எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. அவர் சிஎம் ஆயிட்டாரு. கடைசி படம் இது, அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க தியேட்டர்ல. அவள்தான் சொல்ல முடியும். எவனையும் அதான்டா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இல்ல மத்தவன் படம் எல்லாம் அப்புறம் தான் வருது. ஏன் நல்ல விஷயம்ன்றனா, முன்னாடி கோட் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் மத்த படம் வந்த மாதிரிதான் இது. எல்லாருமே நம்ம படத்தை பாப்பானுங்க. உண்மை என்னன்னா கோட் வர்றதுனால அவங்க வந்து எல்லாருமே தள்ளி போட்டாங்க. அதான் இல்ல ஆனா இப்போ இல்ல நம்ம படம் வந்துட்டு இப்போ முன்னாடியே வருது எல்லாத்த விட. இன்னொன்னு வேற எந்த படமும் இப்ப இந்தியா லெவல்ல இல்ல இல்ல இந்த படத்துக்கு அலெக்ஸ் சொல்லுங்க. எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருதுடா. அந்த தியேட்டர் வெளில ஒருத்த பாட்டே போவர்றா. இவனே ஸ்பைடர்மேன் மட்டும் வருதுல. அது 30 தானே வருது. இல்லடா நான் ஜாக் போட்டு பொளந்துடுவோம். நான் ஸ்பைடர்மேன் வருது, சூப்பர்மேன் வருது. ஓவர்சீஸும் பாக்கணும்டா. இல்லடா ஒரு படத்தையும் தியேட்டர்ல பார்க்க மாட்டான். எல்லாம் பார்த்து டெலிகிராம்ல. டேய் நான் எதுக்கு சொல்றேன்னா ஓவர்சீஸ் சொல்றேன்டா. இல்ல அவன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குது. ஆனா அது 30 தான் வருது, நம்ம 24 வரும். ஒரு வாரத்துக்கு மேலதான். இல்ல அதெல்லாம் வந்து ஓவர்சீஸ்லயும் இந்த ஆட்டி தலைவன் சுருட்டி எடுத்துட்டு வந்து ஒரு வாரம் தான் பண்ணிடலாம். ஓவர்சீஸ்ல தான் இங்க அலெக்ஸ் இங்க ஒருத்த கூட்டம் கூட வந்து ஒரு காத்து இருக்குது. கேவிஎன் மட்டும் இந்த டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்க மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் புக்கிங் ஓபன் பண்ணிட்டுமே பறக்கும். அப்பளம் ஆயுஷ்மான் வந்து அவன் ரெக்கார்டு புக்கிங் ரெக்கார்டு இன்னும் நாங்க ஹையஸ்ட் விஜய் தான். வந்து லியோ படத்தை ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுச்சுல. அது ஆமாமா கோட்டும் லியோ தான் ஹையஸ்டா இருந்துச்சு. ஆமா எல்லாமே பிரேக் பண்ணாங்க. அதான்டா ஆல்ரெடி கோட் ஒரு ரெக்கார்டு கூட அதிகமா அங்க ஒரு அபிஷியலா கவர்மெண்டே சொன்னாங்களே அதிகம் பேர் கூடி பர்ஃபெக்டா நடத்தினது அந்த ஸ்டேடியம் இதுதான். அவங்க அவ்வளவு பெரிய கிரௌடு. அதுக்கப்புறம் ஜன்னா இன் ப்ரீ சேல்ஸ் இந்தியாலே அந்த மாதிரி யாரும் பண்ணல. அதான் இந்த போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப திரும்ப ஓபன் பண்ணுவாங்க. ஜனவரி 9 விட்டுருந்தானா அது சோறு சம்பவம். இதுவும் பயங்கர சம்பவம் பண்ணிருக்கோம்.
இன்னொரு 10 சீட் எக்ஸ்ட்ரா வந்துடும் கண்டவன். உண்மைடா, சத்தியமா இம்பாக்ட் வந்துருக்கும்டா. மெஜாரிட்டியோட ஜெயிச்சிட்டு இருப்போம்யா, மெஜாரிட்டியோட ஜெயிச்சிட்டு இருப்போம். 10 வந்தா மெஜாரிட்டி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ப்ரோ. அதை அடுத்து இல்ல அந்த 9th வந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதை பத்தி பேசக்கூடாது. பட் ஆனா வந்து அந்த டேட் வந்து சரியான டேட். 10 நாள் லீவ் மாமே. தமிழ்நாடு 10 நாள் லீவு. தமிழ் மக்களுக்கு வந்த சோதனையா பராசக்தின்ட்டு ஒரு குப்பை இல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருப்பாரு. ஆனா சாமி ஒரு நிமிஷம், இல்ல அந்த லீவ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணானா, எஸ்கே அந்த பராசக்தி பண்ணல, ஜீவா ஒரு சின்ன பட்டு தூக்கின்னு வந்து 40 கோடி அடிச்சுட்டு இல்ல அந்த சின்ன படம் இல்ல. ஆனா அந்த படம் சூப்பரா இருக்கும். அந்த படம் இல்ல காமெடியா சொல்றதை விட அந்த படம் ரொம்ப உண்மையிலே சொல்றேன்டா, மெயின் ஸ்கிரீன் ஃபுல்லா பராசக்தி தூக்கிட்டாங்க ஜீவா படத்தை. எல்லாம் ஜீவா வந்து இல்ல உன் மாமே இல்ல சிரிப்பன தெரியுமா, ஜீவா வெளியே வந்து சிரிக்கிறப்பல என்ன ஆட்டம் ஆனடா. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும்டா, ரொம்ப நீங்க அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணல. இல்ல மாமே அந்த டைம்ல ஒரு நிமிஷம் இல்ல இப்ப கூட இந்த அபிஷியலா இதுவும் சொன்னாங்க, அதான் டான் பிக்சர்ஸ்ல இருந்து சம்பள பாக்கி இருக்குது. ஏன்னா வந்துட்டு படம் 100 கோடி மேல போட்டு எடுத்தாங்க, பராசக்தி நாசமா போச்சு. அதுதான் உனக்கு ஆர்கானிக் யூஸ் இருக்க எடுத்து ஓடு காசை. இல்லடா ப்ராஃபிட்டபிள் இல்ல, ஜீவா படம் மட்டும் தான் ப்ராஃபிட்டபிள். இவன்தும் வாவா தேரும் ஃபிளாப், பராசக்தியும் ஃபிளாப், ஜென்னைன் போஸ்ட்மார்ட் தான். நம்ம பையன் எவனோ கோட் பண்ணி போட்டிருந்தான், பராசக்தி இது ஆர்கானிக் யூஸ் இருக்கே ப்ரோ, எடுத்து கொடுக்குற காசு. ஞாபகம் இருக்கு ஆர்கானிக் வியூஸ். குப்பால போடி அந்த ஆர்கானிக் வியூ. டான் பிக்சர் வேற வந்து அவன் வந்து சம்பளமே கொடுக்கலையா. சுதா கோங்கரா வந்து நம்மள என்ன சொன்னாங்க, ரவுடி கூட்டம் அது இதுன்ட்டு. சுதா கோங்கராவுக்கும் சேர்த்து போராடுறது நம்ம தான். அந்த அம்மாவுக்கு ஒழுங்கா அவங்களுக்கு எதுக்கு ப்ரோ நம்ம போராடணும். ஆனா சுதா கோங்கரா இல்ல அந்த அம்மாவுக்கு அப்பவும் குரல் கொடுத்தது நம்ம தான். இல்ல ஆனா சுதா கோங்கரா பண்ணது அந்த டைம் பெரிய தப்பு அது. ஏன்னா ஆல்ரெடி மன்றத்துல இருந்து ரஷ்யா தான் இந்த ஒரு பொலிட்டிக்கல் போயிட்டாங்க. அந்த கூட்டம் எல்லாம் வந்துட்டு இந்த படத்தை அடிக்குது, அது அரசியல் ரீதியா தான் திட்டி இருந்தது. இது தேவையில்லாத வேலை. படம் எடுத்தாமா ரிலீஸ் பண்ணாமா மூடிக்கிட்டு போறதை விட்டு ப்ரொடியூசரே கம்முன்னு இருக்கான். எனக்கு தான் புரியல, டான் பிக்சர்ஸே கம்முன்னு இருக்கான். அது உண்மைதான். அந்த டைம்ல வந்து இல்ல ஐயா, அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் எந்த கோயில புண்ணியம் பண்ணிச்சுன்னு தெரியல, நம்மால் படம் வரல. வந்திருந்ததுன்னா தியேட்டர்ல இருந்துக்குது மாவன அது அழுதுருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து எதுக்கு நல்ல நேரம் படம் வரல, தியேட்டர் உள்ளே பராசக்தி வச்சிருப்பானுங்க. எனக்கு இந்த இதுல விக்னேஷ் சிவன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், துப்பாக்கி படம் போடா போடி, அது என்ன படம் மச்சி, போடா போடி தான். 13வது ஒருத்தர் சுட்டான், அது நான் தான் அப்படின்னு. அந்த 13 பேர் செத்தாங்க, 12 பேர் படத்துல செத்தாங்க, 13வது சரியான எலிவேஷன் அது. சொல்லிதான் ஆகணும். அது எஸ்டிஆர் நயம் மதியர்னா அவர் ரிலீஸ் முன்னாடியே சொல்லிட்டாப்புல, அவர் ரொம்ப பெரிய படம், அவரும் ரொம்ப பெரிய ஆளு. இதே மாதிரிதான் ஈஸ்வரன் டைம்லயும் ஒரு அறிக்கை விட்டாப்புல, வேற வழி இல்ல நான் ரிலீஸ் பண்ணிதான் ஆகணும்னு. ஆனா ஈஸ்வரன் பண்ணி ஆகணும், ஏன்னா பின்னாடி அவனுக்கு எஸ்கே வந்துட்டு ஏன் எல்லாம் திட்டினானுங்கன்னா, இந்த ஆளு வந்துட்டு அது சொல்லவே இல்லை, ஏதோ வராத மாதிரியும் பண்ணா போல, நான் மட்டும் தான் வரேன்ற மாதிரி போனா போல, அதான் திட்டி விட்டாங்க. இல்லதான் ஆனா அந்த டைம்ல ஹேட் வராம ஒண்ணு சொல்லிருக்கலாம். ஆனா அது சொல்ல செத்து சொல்லுங்க. எஸ்கே என்ன தெரியுமா சொன்னா, ஆடியோ லான்ச்ல போயிட்டு ஜனநாயகனையும் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து பராசக்தி நீ சொல்லி எங்களுக்கு கோமாளி. சரி விடுங்க, ஒரு நிமிஷம். இல்ல படத்தை தாண்டி நாளைக்கு கரூர் போறாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதனாலதான் வந்து அவரு நியூஸ்லாம் வச்சு பேசியிருந்தாரு ஸ்டேஜ்ல. கரூர்னு மென்ஷன் பண்ண அலெக்ஸ், அது வந்து பயங்கரமா தடுத்தானுங்க. நம்ம வந்து அந்த பீரியட்ல உங்களுக்கு எல்லாம் நினைவு விட்டுறேன், அண்ணா வந்து எடுக்காத முயற்சியும் இல்லை, இந்த கட்சி எடுக்காத முயற்சியும் இல்லை கரூர்ல போய் சந்திக்கிறதுக்கு. வேற வந்து ஒரு வழி இல்லாம இவங்க பண்ண சூட்சம அரசியல்னால அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரம் கூப்பிட்டு
அவங்கள அண்ணன் வந்து சந்திச்சாரு. அப்ப கூட அதை வந்து கேவலமா பெணநாயகனு அந்த மாமல்லபுரத்துல வரப்போறதெல்லாம் வீடியோ அனுபவிப்பானுங்க bro, எடுப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்லி இல்ல அனுபவிப்பாங்க. அந்த டைம்ல நான் கண் கூட பார்த்தது. நம்ம ஆட்கள் வந்து இப்போ சொல்லலாம், ஏன்னா நம்ம ஆட்சியில தான் இருக்கும், வேவு பார்க்க போயிருக்காங்க. அப்போ அப்பவே போனாரு ப்ரோ. ஆமா, அப்பவே வந்து அவ்வளவு வர்ஸ்ட் சிச்சுவேஷன். அவங்க வந்து அந்த செந்தில் பாலாஜி கேங் வந்து அவ்வளவு வர்ஸ்டா, அவங்க இப்போ மாவட்ட செயலாளர் வீட்டு முன்னாடி ஒருத்தர் ரவுடி சொன்ன மாதிரி வாட்சாலே இருக்காங்களாம். எல்லா பாதிப்பாளர் வீட்டு வெளில ஒருத்தவங்க பாத்துட்டே இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, அங்க இருங்க கம்ப்ளீட் பண்றேன். சொல்லுங்க. அப்புறம் வந்து நம்ம சைட்ல வந்து மண்டபத்துக்காக கேட்டிருக்காங்க. மண்டபத்துக்காக கேட்டப்போ சார் காலையில உங்களுக்கு கொடுக்குறோம், ஈவினிங் வந்து கிடையாது. அப்படி ஊர் வெளியில வந்து அலெக்சா ஒரே நிமிஷம் கீழே ஒரு ரிக்வெஸ்ட் காட்டுது, அது டச் பண்ணாத. தெரியும். யார் இது? அவரா? சிவா தூக்கி போட்டுச்சு வெளில. யாரு? பாஜக ப்ரொஃபைல் பார்த்தாலே தரமாட்டேன் சில பேர், அதாவது சங்கி மாடிக்கு ரிமூவ் பண்றான் நம்ம முடிஞ்சா. இல்ல டச் கூட பண்ணாத, டச் பண்ண உடனே தூக்கி போட்டுச்சு. ஆனா ஒண்ணு, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகிறது ஒட்டுமொத்த 8 கோடி பேருக்கும் அது வெயிட்டிங். இல்ல, நான் அந்த ஊர் வெளியில ஒரு மண்டபத்தை கொடுத்து, அது அந்த மண்டபம் பார்த்தாலே பயமா இருந்துச்சு. அது ஃபுல்லா வயக்காடு. திருப்பி ஒரு சம்பவம் நடக்கணும், அதுல இவனுக்கு குளிர் காயணும், பழிய தூக்கி தலைவர் மேல போடணும். இன்னைக்கு நீ என்ன பண்ணுவ? நாளைக்கு என்ன பண்ண முடியும்? கரூர் பத்தி அடுத்த நாளே அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த ஊரோட மக்கள் வந்து இவங்களோட மோசமான வியூகம், இவன் விஷமத்தனமான வியூகத்துக்கு எல்லாம் ஆளாவலங்கிறதுக்கு அவங்க போய் ஊர் பூரா போஸ்டர் அடிச்சாங்க, நம்ம கட்சியை கொலகார பாவினாங்க. இங்க வந்து யாராச்சும் செந்தில் பாலாஜிய வந்து விமர்சிச்சு ஒரு பதிவு போட்டா கூட 19 வயசு பையன் அவன் மேலாம் கேஸ் போட்டு அவன் வாழ்க்கையை சீரடிக்கிற மாதிரி எத்தனையோ செயல்கள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஷாம் சொல்ற மாதிரி அங்கனும் நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்தோம், ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்திலே வச்சாச்சு சந்திப்போமான்ட்டு. ஆனா அந்த கல்யாண மண்டப ஓனர்களுக்கு இவங்க கொடுக்காத நெருக்கடியும் இல்லை, அந்த மாதிரி அது பண்ணவும் விடல. கடைசியில வந்து மதிய அழகனை A1 போட்டாங்க. அப்ப கூட வந்து என்ன பொய்ய பரப்புனாங்க, GS புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்காரு, கையை விட்டுட்டாங்க மதிய அழகனை அப்படின்லாம் இந்த கட்சியை சொன்னாங்க. அடுத்த மீட்டிங்லயே அவரை மேடையில வச்சு இது பண்ணாருங்க, நான் இந்த இவரோட நான் நிப்பேன், அவருக்கு தான் MLA டிக்கெட்டும் கொடுத்தாங்க. அங்க இருக்கிற சூழ்ச்சினால செந்தில் பாலாஜி எல்லாம் சில இடங்களுக்கே போக முடியல. ஓடுகாலி நாய் அவன் வந்து கோவை தெருக்கு ஓடணும், அந்த கரூர் சொல்லிட்டு. சாரி இல்ல, அது தலைவரே வந்து லாஸ்ட் ஸ்பீச்ல வந்து வெளுத்திருப்பாரு ஸ்டேஜ்ல. ஓடுகாலியோட பட்டம் வந்து வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு இப்போ ரீசெண்டா, அது விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இல்ல, உண்மையிலே இப்ப ஸ்டாலின் ஒரு அரெஸ்ட் ஆகிறான்னு சும்மா சொல்றேன். ஸ்டாலின் அரெஸ்ட் ஆனா கூட உண்மையிலே கவலைப்படுறதுக்குன்னு மனசார கவலைப்படுறது கூட ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனதுக்கு DMKலயே தான் நீ ஆவணும்டா அப்படின்னு தான் உட்கார்ந்து இருக்கானுங்க. அதான் இல்ல, அப்ப ஒரு வீடியோ வரும், திமுக காரணங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரான் தெரியுமா? ஒருத்தர் பேசிருப்பாரு, என்னை தொட்டு பார், சொல்லாதடா, தப்பான வார்த்தை கூட கிடையாதுடா அது. இன்டர்வியூல என்ன தெரியுமா பேசினா, நேத்து மழையில முளைச்ச காளான்னு நான்டா இந்த கட்சியை பார்த்து அந்த ஆளு. இன்னைக்கு அவனோட கட்சி என்ன நிலைமையில இருக்குது. இத்தனைக்குங்க அவன் மேல முதல் கேஸ் போட்டு இடி எதுக்கு தெரியுமா வந்துச்சு? திமுக அவன் அதிமுகல இருக்கும்போது போட்டுச்சு. அவன் அதிமுகல போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா, அப்ப வந்து காசு வாங்கிட்டு வேலை போட்டான்ட்டு திமுக தான் அவனை ஊழல் குற்றவாளின்னு சொன்னாங்க. இன்னைக்கு திமுக ஈகோ சிஸ்டமே அவன் பின்னால ஓடுது. நீங்க எல்லாம் பண்ணலையாடா குதிரை பேரம்? அது என்ன வந்து அதிமுகல இருந்து டைரக்டா சேர்ந்தா அவங்க கட்சியில அமைச்சரே ஆயிடுவாங்க கடைசியில கட்சி. இவனுங்க அதை மறைக்கதான் நம்ம மேல அந்த வேர்டை யூஸ் பண்றானுங்க. என்ன சொல்றதுங்க, தர்மம் இது வந்து ஒரு நியாயமான ஒரு, அதாவது
தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லுங்கிற மாதிரி அண்ணா அங்க போக வேண்டியது. அன்னைக்கு வந்து அவர் என்ன சொன்னாங்க, அங்க இருந்து ஓட்டம் எடுத்தாருன்ட்டு. நான் இப்பவும் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம இதை தான் வாதாடி இருக்கோம். அங்க இருக்கிற மாவட்ட எஸ்பி, அங்க இருக்கிற மாவட்ட டிசிபி, சார் நீங்க இங்க இருக்காதீங்க, கலவரம் இன்னும் பெருசாகும், பிரச்சனை ஏற்கனவே பெருசா போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு வந்து சட்டத்தை மதிக்கிற ஒரு தளபதி. ஓகே, அங்க இருக்கிற எஸ்பி டிசிபி. ஆந்திரால பவன் கல்யாணம் ஒருத்தன் அன்னைக்கு அந்த மாதிரி அன்னைக்கு பண்றதுக்கு நைட்டு வந்து நம்ம திருப்பி வந்து இல்ல அதை விட்டுருங்க அலெக்ஸ். அன்னைக்கு நைட் வந்து திருப்பி அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்னு வச்சுக்காங்களேன். ஆனா அது ரொம்ப கொடூரமா ஒரு நைட் அது. ஆனா அதை விட தலைவர் மேல போட்ட பழி வந்து அவருக்கு எப்படி நம்மளாலதான் தாங்க முடியல. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கானுங்க. போனவங்க நம்மவர்கள் தாங்க. நான் இப்பவும் சொல்றேன், இந்தியா அரசியல் அமைப்புல எத்தனையோ கட்சிகள் வந்து ஒரு சமுதாயத்து மீது தனிப்பட்ட வெறுப்பு பிஜேபி பண்ணி இருக்குது. மத்த கட்சி எல்லாம் சாதிய வன்முறை எல்லாம் வந்து அவங்க கூட அது எப்படி அலெக்ஸ் அது அவர் வந்து ஒரு வந்து பணமா இருக்கும் பஸ்ல வந்து அவர் சிரிச்சினே வர மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டி பிபிடி ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு விலை போயிட்டாங்கன்ட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களை விமர்சிச்ச போய் தெரிய வேணாமா சாமி, அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்க மேல துளி கூட அதுக்கு அக்கறை இல்லைன்ட்டு. நான் இப்பவும் சொல்றேன், ஏதாவது கொத்தடிமை பேசிச்சுன்னா அந்த 20 லட்சத்துக்கு விலை போயிட்டாங்கன்னு அவங்க ஈகோ சிஸ்டத்துல நக்கீரம் பேசினா, இந்த ஜீவசகாப்தங்கிற ஒரு பேசினா எல்லாருமே வந்து அவங்கள விமர்சிச்சாங்க. ஏன் திரும்ப விமர்சிச்சாங்க, எந்த கடுப்புல திரும்ப விமர்சிச்சாங்க? 41 குடும்பங்களுக்கு மீண்டும் மீண்டும் போய் அவங்க வந்து எப்படியாவது தளபதி மேல கேஸ் கொடுங்க, நாங்க காசு கொடுக்கணும். அவங்க வந்து யாருமே தளபதி நாங்க வந்து யாருமே தளபதிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க மேல கடுப்பாயி அந்த மக்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பவே தெரிஞ்சிருச்சு உனக்கு அந்த மக்கள் மேல உண்மையான அக்கறையும் கிடையாது, போனவங்க மேல வந்து நீ வந்து அரசியல் தான் பண்ற. என்னைக்கு நம்ம கூட்டணி கட்சியா இருக்கிறாங்க ஒரு தலைவர், அவரோட பேரை சொல்லல, அவர் வந்து 41 பேரோட பாடியோட போட்டோவும் எடுத்து போட்டார் பதிவா. அது என்னைக்குமே அது ஒரு அரங்கெட்ட செயல் தான், அது நாகரிகமற்ற ஒரு செயல் தான். அதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னைக்கு நம்மளோட கூட்டணி கட்சியா இருக்கிறாங்க, விமர்சிக்க முடியல. ஆனா அவரு மட்டும் விமர்சிச்சுட்டே இருக்காரு. எப்ப கலரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது? எது மாமி? படம் தான் வரும், வீக்கெண்ட்ல வந்துரும். படம் என்ன நாளைக்கா கரூர் இன்சன் முடிஞ்சதுன்னா நாளைக்கு பண்ண மாட்டாங்க, வீக்கெண்டுக்கு இதுல சனிக்கிழமை சாட்டர்டே போட்டுருவாங்க. சனிக்கிழமை வெயிட் எதுனா விட சொல்லுங்கப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான். ஆனா ஆல்ரெடி இருந்த ப்ரோமோவே விடல, ஞாபகம் இருக்குதா? படம் அப்பயே டவுட் இருந்தாலும் கேவின் புது ப்ரோமோ விடல, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருந்தான். சரி விட்றா, எப்படி படத்தை விட்டுற போறான்? அந்த டைம்ல வேற சும்மா ஜனநாயகன் அப்டேட் காத்துன்னு இருக்கும்போது ஆகுனா இந்த டாக்ஸிக்ன்ட்டு ஒரு அதை வந்து ரிலீஸ் பண்ணி அவன் டாக்ஸி வெயிட் பண்ண, அவன் டாக்ஸி ட்வீட் போட்டா பரவாயில்லை, ஊர்ல இருக்கிற எல்லா படத்துக்கும் ட்வீட் போடுறான் அவன். ஒரு நிமிஷம்டா, இல்ல நம்மளுக்கு இது ஒரு படம் புரியுதா? அவனுக்கு என்ன விஷயம் தெரியுமா, 4 வருஷமா இந்த டாக்ஸிக் அவன் பண்ணுகிறான் யாஷ். இன்னொன்னு, அவன் 2 படத்துக்கும் ஹை பட்ஜெட் போட்டிருக்கான். ஜனநாயகனும் அவனுக்கு முக்கியம், டாக்ஸிக்கும் முக்கியம். என்ன பண்ண சொல்ற? நான் 2மே 400 கோடி மேல போட்டிருக்கான் படத்துக்கு, பெரிய பட்ஜெட். அது மட்டும் இல்லாம அவன் நிறைய படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றான் அவன் கர்நாடகால. நம்மளுக்கு அது பரவாயில்ல, ரீமேக் படம் இது யாஷ் எல்லாம் உசுர கையில பூச்சுக்கிறான். KGF 2 2022 வந்துச்சு, இப்பதான் 26ல டாக்ஸிக் போறான். நம்மளுக்காச்சு டேபிள் ப்ராஃபிட் இதெல்லாம் பேன் இண்டியா இது இல்ல, யாஷ் ஹிந்தியில பாப்பானுடா. இந்த படம் எனக்கு பெருசா தெரியல. அவனும் இன்னொரு பிரபாஸ் தான்டா, அவ்வளவுதான்டா. யாஷ் முன்னாடி வீடியோல கதை சொல்லிருப்பான். ஆனா வந்து 4 வருஷமா படம் வரலடா அவன். ஆமா, அது பெரிய படம் அவன் இது பண்றான். அதான் அவன் KGF 3 எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தை ஹைப் இருக்கும். ஆனா KGF 3 எல்லாம் வந்தா, ஆனா உண்மையிலே துரேந்தர் அடிக்கிறதுக்கு KGF 3 மட்டும் தான் முடியும்னு தோணுது உண்மையிலே. KGF வந்து போர் அடிச்சிச்சுடா, அவுட்டேட்டட் ஆயிடுச்சு அது. இல்ல டேய், நினைக்கிற பாரு, திரும்ப அந்த கருப்பு தூக்கின்னு வந்துடும். இல்ல 3 ஒரு கலர் இப்ப மட்டும் என்ன கலர் பூசிக்கிறான் இப்போ?
இப்போ இல்ல கரெக்ட் தான் மாமா. இதெல்லாம் அதே ஒரு நிமிஷம் எல்லாம் பிரசாந்த் நீல் என்ன திட்டுறானுங்க, எல்லாம் ஹைப். சலார் 2 எடுக்கல, KGF 3 எடுக்கல, இப்போ ரீசெண்டா என்டிஆர் டிராகன் டிராகன் கிளிம்ஸ் அதான் இல்ல அதுல அதான் ரிவ்யூ வந்த இல்ல அந்த ரிவ்யூவர்ஸ்ல சொன்னானுங்க என்ன அதே சலாரோட குடிசைங்க பின்னாடி. இல்லடா அதே கருப்பு அவனுக்கு கலரு. தெரிஞ்ச இல்ல அவனுக்கு தெரிஞ்ச டோன் அதுதான். ஆனா நீ ஹீரோ மாத்தி இருக்கலாம், என்டிஆருக்கு செட் ஆகுமான்னு தெரியல, பாப்போம். என்டிஆர் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி அவனை ரொம்ப லீனா காட்டி தேவையில்லாத வேலை நான் பார்த்துருக்கான். இல்ல மாமே ஒரு குத்துனா பறக்கிற மாதிரி ஒரு ஹீரோ இருக்கணும். இப்ப சரி பிரபாஸ் அந்த எருமாடு அந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சிச்சடா, அது ஏதோ சர்ச்சை ஆயிடுச்சுல அந்த முருகனோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு. இல்ல மாமே அது தெரியுமா, உண்மையிலே இவன் உண்மையிலே முருகனை நார்த்துன்னு தான் காமிக்க போறான் படத்துல. அவன் கேப்ஷன்லயே போட்டிருக்கான்டா, அது என்னன்றான் அது நார்த்ல போறவரு. அவன் வெயிட் பண்ணு. நான் புரிஞ்சது என்னன்னா, நான் கேட்டது என்னன்னா, முருகர் வந்து நார்த்து கடவுள் கிடையாதான், அவர் பிறந்தது மட்டும் தான் நார்த்துன்னு அப்படி சொல்லிட்டு நான் பார்த்தது நான் கேள்வி. இது எப்படி இருக்குன்னா, அலெக்சா இப்ப நீ சென்னையில இருக்கடா, இப்ப நீ சென்னையில பிறந்தா உனக்கு ஏதாச்சும் இருக்கா? நீ வெளியூர் இருக்கலாம். எல்லாமே நீங்களே அவரு வந்து நீ தமிழ்ல தான்டா, அவங்க சொல்றதும் அதுதான். நீ வந்து இப்ப சென்னையில நீ படிக்கிற வளர்ந்துட்ட, நீ வந்து திருவள்ளூர்ல பிறந்திருக்கலாம். முருகர் வந்து ஹிமாலயால பிறந்தாருன்ட்டு அவனுக்கு வந்து கிளைம் பண்றானுங்க. அவங்க வந்து பாலின் நார்த்தன் மட்டும் தான் போட்டானுங்க. அதுக்குதான் பெரிய சர்ச்சை ஆயிடுச்சுல. அதுதான் நமக்கு தமிழ்நாட்டுல முருகர் ரொம்ப செலுத்து, தமிழ் கடவுள்னாலே முருகன்றது கொஞ்சம் அந்த படத்துல எதனா கம்மி அதிகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க வெளுத்து போடுவாங்க, வச்சு அடிச்சு விட்டுருவானுங்க. அடுத்து டிராகன் மயில அப்படின்னா டேய் த்ரிவிக்ரம்லாம் அவன்லாம் யோசிச்சுதான்டா எடுப்பான். அவன் நல்லா டீட்டெயிலா எடுப்பான்டா அவன். ஐயா அவன் நல்ல டைரக்டர் ஐயா, ஆனா தப்பா காட்டுறியா, அதான டென்ஷன் ஆகுறானுங்க. ஒன்னும் இல்லடா, இல்ல ரிலீஸ் வரைக்காவது கம்முன்னு இருந்திருக்கான். எவன் கேப்ஷன்ல தான் நார்த் முருகர் என்ன இது டென்ஷன் ஆகலாம் செய்வாங்க. உன்னை யாரா கேட்டா கலெக்ஷன் வேணும்னா நார்த்ல போய் பிச்சை எடுக்கலாம். புரியுது கலரு, ஆனா எக்ஸ்பிளனேஷனே உன்னால கொடுக்க முடியாது. சென்சிட்டிவ் ரொம்ப வந்து இந்த விஷயத்துல ஒத்துக்க மாட்டானே. ஏதாச்சும் வச்சிருப்பான், ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நீங்க வந்து ராமர் சொல்றீங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் ஃபைன் பண்ண. நீங்க முருகன் எனக்கே டவுட், சிவன் தமிழ் கடவுளா நாட்டு கடவுளா? சிவன் டவுட் அது தெரியல, அது செல்வரெடி கேட்டு போகணும். ஓகே இப்போ கேப்ஷன் ஓகே தான், பட் ஆனா அந்த படத்துல எப்படி காட்ட போறான்றதுதான் இப்போ. மாமே ஒரு நிமிஷம், எல்லாரும் இப்ப பேன் இண்டியா படம் எடுக்கிறவங்க நார்த்ல சப்போர்ட் பண்ற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. உண்மையிலே முருகரை நார்த்னு பண்ணி ஏன் முருகர் கையில கேசரி கொடுத்தாலும் கொடுத்து விட்டுருவான். சத்தியமா இது நடக்கும். அவன் வந்துட்டு முருகரை நார்த்து கடவுள்னு சொல்லல, அவன் பானி நார்த்ல அதுதான்டா. வந்துச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறமோ ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும், அப்டேட் கொடுக்குறப்ப ஏதாச்சும் சொல்லுவானுங்க. கலரு அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர்னு பேசுறான், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா தப்பா எடுத்தா கும்பிடுவானுங்க மண்டபத்திரம். நல்ல டைரக்டர் இல்ல, நல்ல டைரக்டர் தான். இல்ல என்டிஆர் அதிகம், இவன் தமிழ்நாட்டுக்காரங்களும் விட மாட்டானுங்க, பைத்தியக்காரனுங்க. பாத்துக்க எப்படியே தமிழ்நாட்டுல கலெக்ஷனும் கொடுக்க மாட்டீங்க. கலெக்ஷன் மேட்டரோட கடவுள் டே முருகரே எங்க கடவுள் தான்டா, என்னடா இது? இதுதான் இது தவறான விஷயம். டேய் புரியல ஏண்டா, முருகர் தமிழ் கடவுள். அப்போ எனக்கு டவுட், சிவன் யாரு? சிவன் எனக்கு தெரியலடா, அது ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். இப்போ உங்க அப்பா ஹிந்துனா, இப்போ அலெக்சா இப்போ உங்க அப்பா ஹிந்துனா நீயும் ஹிந்து தான், உங்க அப்பா கிறிஸ்டியனா நீயும் கிறிஸ்டியன் தான். இப்போ சிவன் நார்த்து கடவுள்னா முருகனும் நார்த்து கடவுளா தானே இருக்கணும். யாரா டைரக்டரே மிஞ்சிரான்? டைரக்டர் மிஞ்சிரான்னு இல்ல, அப்படிதானே சொல்லுவாங்க. இப்போ அப்பனா பேசணும்னா இப்போ உங்க அப்பா ஒரு கேஸ்ட்னா அந்த கேஸ்டுகள் தானே நம்மளும் எங்க இருக்கு
அவனும் தான் போட்டிருக்கான், பிரச்சனை இல்ல. அவனை இல்ல சாம கலருக்கு அந்த பாரி தான் கரெக்ட். யூடியூப்ல பேசுவான் பாரு, கூட்டினது விட்டு செத்து போயிடுவேன். அவனா டேய் அவனா எனக்கு டேய், தெரியல. அவன்லாம் வந்தான்னா அவன் என்டிஆர் கையோட என்டிஆர் கையோட இழுத்து போயிடும். ஆனா அது அந்த படம் வரதுக்கு லேட் ஆகும், இவனும் பயங்கர ரொம்ப லேட் ஆகும். வரட்டும் எப்ப வந்தாலும் அவன் தப்பா பேசினா அடிப்பானுங்க, கரெக்டா பேசினா விட்டுருவானுங்க. ஏன்டா தெரியாம கேக்குறேன். இல்லடா ஜனநாயகன்ல ஓஎம்ன்னு இருக்கும், அதுக்கு சம்மந்தம் இல்ல. அதுக்கே போட்டு எங்களுக்கு குமுறு கஞ்சி காசுறீங்க. ஒரு கடவுளுடைய இதுவே மாத்துறீங்க நீங்க. உங்கெல்லாம் போட்டு அடிக்காம என்ன பண்ணுவானுங்க? டேய் அவன் இப்ப கூட அவன் வந்து முருகர் அவன் நாட்டு கடவுள்னு சொல்லல, அவன் அங்க பிறந்தாருன்னு மட்டும் தான் சொன்னான். இப்ப நான் என் ஊர் அது கேப்ஷன்ல எதுக்கு சொல்லணும்? நார்த் மார்க்கெட் பிடிக்கணும் அந்த மாதிரி தானே பண்ற. இன்னொன்னு முருகர் படத்தை அவன் ப்ராடக்டா அவன் விக்கிறான். அவன் நாம முருகனை நார்த்துன்னு சொன்னா கடுப்பாகுமான்னு கேட்டா ஆகும்டா. தமிழ்நாட்டுல அது எப்படி இல்லைன்னு இது அவன் போட்டது நாகவம்சி தானே. அவன் கிட்ட ஒரு குமார் அவன் வந்தாலே சண்டைதான். நாகவம்சினாலே இதுதான். அது விடு. ஆனா இது என்னடா இது? இல்ல ப்ரோ அந்த டைரக்டருக்கு வந்து நல்ல இன்டென்ஷன் கிடையாது. அவன் முன்னாடி படம் கிங்டம் எடுத்தான்ல, விஜய் தேவர்கொண்டா அடிச்சு, அதுல வந்து நீ வேற சும்மா இரு ப்ரோ. ப்ரொடியூசர் ப்ரோ அவன். யார வேணா அடிங்க, ஆனா என் தலைவன் இவன் ஜூனியர் என்டிஆர் குமார் டாபிக் பேசினுக்கும் போது அந்த டிராகனுக்கு கனெக்ஷன் தானுங்க. அப்படியே அந்த கடவுள் போயிடுச்சு. அவன் ஃபேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறான் ப்ரோ. அது நாமம் போட்டு காட்டுறாங்க. முருகருக்கு நாமம் போட்டா எப்படி? அதுவும் ஜூனியர் என்டிஆருக்கு ஃபேஸ் கட் வராது, முருகன் செட் ஆகாது. தாடி வச்சுன்னா தாடிலாம் விற்க கூடாது. குமார் அதெல்லாம் பண்ணட்டுமே, நானே அடி பண்ணான். நான் வந்து டிராகன் ஃபேன். இல்ல அந்த போஸ்டே சரியில்ல. ஒரு நிமிஷம், டிராகன் அப்படி இப்படிலாம் இருக்காப்புல. ஆனா என்ன பண்றது, இந்த படம் தானே இப்ப பாக்குறேன். எங்க மாம்ஸ் வந்து ஓபிஎம் பாப்பிய வச்சு வந்து ஒரு விளையாடுவாரு, கவலைப்படாதீங்க யாரும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகர் சிலை ஒன்று திறந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த முருகர் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அப்புறம் மாத்தினாங்க. சிலைக்கே அப்படி பண்றாங்கன்னா படத்துல காட்டும் போது நல்லா நம்ம எல்லாம் ப்ரோ நீங்க என்ன ப்ரோ, அவர் தாத்தா என்டிஆரோட தாத்தா தான் ப்ரோ வந்து அந்த காலத்துல ராமர் வேஷம் போட்டாரு. கிருஷ்ணர் உண்மையிலேடா பைத்தியம். இந்த அதுக்காக இவனை முருகர் எல்லாம் பார்க்க முடியாதுடா. இல்ல மாம படம் மேக்கிங்க அந்த முருகர் கெட்டப் வந்துருச்சு. வரட்டம் இரு, என்ன பண்றான் பாப்போம். ஏற்கனவே ராமருக்கு மீசை வச்சு பாத்தீங்களா? அந்த படம் என்னடா ஆயிடுச்சு? அந்த ஹிந்தில அவ ரன்பீர் கபூரும் யாஷும் நடிச்சிட்டு இருக்காங்களே, அது என்ன? ராமாயணம் மகாபாரதம் ராமாயணம் தான் அது ஹை பட்ஜெட் தான்டா. அது ஒன்னும் புரியல. ஹை பட்ஜெட் ஆதிபுருஷ் 4000 கோடி. அது 2 பேரு இதுல ஹைலைட் என்னன்னா ஆதிபுருஷ் ஹை பட்ஜெட் தான். அந்த படம் 4000 கோடி பட்ஜெட்ரா. ராமாயணம் 4000 கோடியா? ஒரு நிமிஷம் இல்ல, அவதார் வே ஆஃப் வாட்டர் உடைய பட்ஜெட் அது. சரி ஓகே. அது யாரா புரியல. ஒரு டே நான் பாப்பேன்
அதுக்குன்ட்டு ஒரு வாட்டி அதான் வந்து அந்த 4000 கோடி சாப்பிட ரிட்டர்ன்ஸ் எப்படா எடுப்பானுங்க எனக்கு புரியல. அது சேட்டலைட் பிசினஸ் ரெண்டு என்ன பார்ட் சேட்டலைட் சேட்டலைட் படுத்து ஒரு வருஷம் ரெண்டு ஆயிடுச்சாங்க. பார்ட்டா 4000 கோடி எடுக்கிறாங்களாட்டா, ரெண்டு பார்ட். சரி ஏய், ராமாயணத்துல வந்து நீ பார்க்காத ஒரே ஒரு சீன் எனக்கு சொல்லு, இதுக்காக நான் அந்த படத்தை பார்க்கணும். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த படமும் ஆதிபுருஷ் மாதிரி அடி வாங்கிச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி படம் எடுக்கத்தை நிறுத்திடுவானுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். பட்ஜெட் நிறைய வந்துச்சுப்பா ராமாயணம் வந்து ஏகப்பட்ட வாட்டி எடுத்துட்டானுங்க. அதெல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க. என் தலைவன் ராஜமௌலி வந்து அதெல்லாம் ராஜமௌலிக்கு வந்து மகாபாரதம் எடுக்கணும் அவன் ட்ரீம் ப்ராஜெக்ட். ராமாயணம் இல்லடா பைத்தியம் சொருகுறோம். வாரணாசியே இல்லடா வாரணாசியில வந்து ராமாயணம்ல ஒரு பாட்டு தான் எடுக்கிறாங்க, எடுத்தா இன்ட்ரெஸ்டா இருக்கும். பார்ட் இல்லடா, அது வந்து ஒரு சீன் மட்டும்தானா. அது ஆக்சுவலா என்னன்னா வந்து அந்த கும்பகர்ணனுக்கும் ராமருக்கும் சண்டை, அது மட்டும்தான் எடுக்கிறான் போல. அது வந்து 60 நாள் ஷூட் பண்ணாங்களா. அது கும்பகர்ண ராமர் சரி, நானே வந்து ஒரு எம்பி நான் ஃபேன் தான் இருந்தாலும் சொல்றேன், எங்க எம்பி நான் மூஞ்சில எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு அதுல ஒரு 30 நாள் ஆயிருக்கும். வாரணாசி ரிவ்யூ இப்பே நான் சொல்றேன் கட்ட தெரியுது. ரேவந்த் ஜனநாயகன் பத்தி பேசுறோம், வீலிங் அடிக்கிறான் அவ்வளவுதான். வாரணாசி வர ரொம்ப லேட்டா வந்து, ஆனா ஷாம ஸ்பிரிட் செம்மையா இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்த மாசம் 7ஆம் தேதி உள்ள போற வயசு இருக்கு. அவ்வளவுதான், இன்னும் ஒரு வருஷத்துக்கு போயிடுங்கடா, கொடுக்காதீங்கடா அவன் கையில. என்ன டாக்ஸர் பண்ணுவேன். ஓபனா பேசுறீங்க. போட்டு வச்சிருக்காங்க. என்ன நண்பா, ஜனநாயகன் பாட்டு பாடுறியா இல்ல டிராகன் கி இது பாடுறியா, ட்ரெய்லர் பாடுறியா? கேக்குதா ஆடியோ கிளாரிட்டியா? கேக்குதுடா, கொஞ்சம் கிட்ட வை. கிளாரிட்டி இல்லடா, தியேட்டர் உள்ள இருக்கிற மாதிரி கேக்குது. தியேட்டர் உள்ள நேத்து அந்த டாக்ஸிக் சாங் வந்துச்சு இல்ல, அதுல எப்படி கிட்ட வச்சிருப்பாங்க அது மாதிரி பாட்டி டாக்ஸிக்ல அதான் கம்மன் இருக்கடா. ரேவந்த்க்கு என்டிஆர் பிடிக்கும் ரொம்ப. ரேவந்த் போடுறா, அந்த டாக்ஸிக் சாங் போடுறா, எல்லாரும் கேட்போம். அது ஆடியோ நல்லா இருக்காதுடா, வீடியோ தான் நல்லா இருக்கும். வீடியோ தான் நல்லா இருக்கும். வீடியோ நல்லா இருக்கும். செருப்பால் அடி பண்ணாங்க. அந்த மொத்த வீடியோவையும் எல்லாரும் மண்டையில ஏத்தி வச்சிருப்பானுங்க. நீ பாட்டு என்ன சொல்லுவாங்க? இல்லடா கேக்குதாடா? அது பாட்டு ப்ளே பண்றது வேஸ்டா. அததான் வீடியோ தான் நல்லா இருக்கும். சாலா ரேவந்த் என்டிஆர் என்னடா பாட்டு போடுறான் இவன்? இவனை கூட்டுன்னு போயிடு, இவனை கூட்டுன்னு போயிடு. எத்தனை போட்டு தெரியாம வந்துச்சு அவங்கிட்டே இருந்திருக்கும். இதுக்கப்புறம் அவனை நிறுத்தவே முடியாது, யாராலுமே நிறுத்த முடியாது.
ஸ்பீக்கரை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்களா, ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. எத்தனை போட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். எந்த ஒரு கீரலையும் இல்லாம கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன். ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மியூட் பண்றா ரேவன், பாட்டை மாத்து. வேற எந்த படமும் வரல ஆகஸ்ட். இந்த படம் வருது, ஒரு 2 கேரளா படம் வரும், அப்புறம் இந்த சூரிய ராணி இது இருந்துச்சு, அதுவும் போஸ்ட் பண்ண போகுது. டாக்ஸிக், சாரி அந்த டாக்ஸிக்னே வருது, டிசி போஸ்ட் பண்றாங்க. இந்த கடைசி படத்தை வச்சு டேய் மியூட்ல போடுறா, மியூட்ல போட்டிருக்காரு கம்னு இல்ல. சன் பிக்சர் டிசி மட்டும் இப்ப கூட கிளாரிட்டி இல்லையாடா? இல்ல நல்லா கிளாரிட்டி இது. போட்ட பாட்டு தான் பிரச்சனை. உண்மையாவே கிளாரிட்டி இல்ல, ஸ்பீக்கர்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. சரி குமார், ட்வீட் ஒரு நாள் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டியே, என்ன கதை இது? என்ன ட்வீட்? இரு மாமே, சிஎம் சீட்ல ஒருத்தன் உட்காந்து கோட்டு போட்டு லைட்டா குபீர் நிச்சு. அது பார்த்தல, ஆக்சுவலா வந்து அது போட்டோ தான், நல்ல போட்டோ தான், ஆனா பாக்குறது குபீர்னு இருந்தது. பாத்தியா யாரா மெண்டலானாடா? இந்த வார்த்தை வாயில இருந்து வரத்துக்கு தான் நான் இப்ப சொன்னேன். அவன் 10 வயசுதான் இது பண்ணான். சிஎம் கூட இல்ல, ஆனா சூப்பர். உண்மையாலுமே நான் சொல்றேன், எல்லா ஃபேன் பேஸ் சோர்த்துன்றதுன்னு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சதுடா. ஒரு ஃபேன் பேஸ் தவிர அவங்க பி மட்டும் தான் தின்றாங்க போல. மூளை எப்படி வேலை செய்து படுறான் அவனுங்களுக்கு. இப்படி பேசுற கலர் ப்ரோ, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் விக்னேஸ்வரனை கூட்டு வந்து நான் வந்து கோஸ்ட் வாங்கி அவரை கோஸ்ட் வச்சு உன்னை ஸ்பீக்கர்ல வச்சு அடிப்போம். நீங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டர் கூட ஆயிடலாம்டா, சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது, தெரிஞ்சுக்கங்கடா. இன்னொன்னு கலர் சொல்லுவான், எங்களுக்கும் பிளான் போட்டுருக்காங்கடா அவங்க. நீ வேற கவர்னர் பிச்சைக்காரன். அலெக்ஸ் இப்போ ஒரு பிஜிஎம் வந்துச்சு, என்னது செகு வேறாவா, என்னடா அது பாட்டு? அது அது ஆக்சுவலா கேண்டா வச்சிருக்கணும். இல்லடா நானு அப்பதான் கேட்டுதான் நல்லா இருக்கு, மயிர நல்லா இருக்கு. அக்டோபர்ல வாடி இல்ல விடு, அவன் தானா வந்து வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அவனுக்கு இல்ல தானாலாம் கிடையாது, நான்லாம் சொல்லி வச்சுட்டு அவனுக்குலாம் அடிப்பேன் இந்த வாட்டி. இல்லடா எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல ஐயா, தியேட்டர் கொடுங்கய்யா, டைம் கொடுங்க. நீ வந்து அது டைலாக் ஞாபகம் இருக்குல்ல, இந்த இந்தியால எந்த சிஎம்க்கு கால் பண்ணாலும் எடுப்பாங்க போல. சிஎம் வேலையா இருக்காரு, சிஎம் வேலையா இருக்காரு, போயிட்டு நாளைக்கு மாமே. ஒரு நிமிஷம், நம்ம என்ன போன் எடுத்துட்டு சரி இப்ப என்னன்ற என்ன வேணும், அது ஒரு எடிட் போட்டுருப்பாங்க பாத்தியாடா, இவன் வேற அப்படி போன் அடிப்பாரு. ஆமா ஆமா, சரிடா இப்ப என்னன்ற ஜெயிலர் 2 என்ன பர்மிஷன் கொடுக்கணுமா? நம்ம என்னென்னவோ பிளான் போட்டு வச்சிருந்தோம், ரிசல்ட் டே அன்னைக்கு எல்லாத்தையும் அக்டோபர் மந்த் பாத்துப்போம். ஆனா குமார், அவனுங்க எங்கடா அண்ணா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே ஓட்டானுங்க. எல்லாரையும் மன்னிச்சிட வேண்டாம், அவனுக்கு குரூப்ல கூட நான் வந்து எவனா மன்னிச்சிருவேன். ஆனா ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்டா, அண்ணாவை பத்தி நல்லது வந்தா எதுவுமே பேச மாட்டான், கெட்டது வந்து சின்ன சிவைய உடனே ஒப்பீனியன். உங்க அங்கிள் தானே, உங்க ஃப்ரெண்டு தானே, உங்க ஃப்ரெண்டு குமரா, உங்க ஃப்ரெண்டு தான்டா. ஒரு நிமிஷம் குமார் சொல்ல மாட்டேன். அந்த ஆளு ஒரு டைம்ல எனக்கு டிஎம் பண்ணி இன்னும் கேட்டப்பல அந்த சண்டை போகும்போது, ப்ரோ நீங்க எல்லாம் இவ்வளவு தெரிஞ்சுட்டீங்கன்னு நினைச்சேன், நீங்க திரும்ப இப்படி பண்றது நல்லது இல்ல, ஒரு ஸ்டிக்கர் போட்டு அவன் ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டு விஜய் அபியூஸ் பண்ணிட்டு எனக்கு 4-5
டேய் 4-5 ஐடி எனக்கு பேர்லாம் ஞாபகம் இருக்குடா. அவனுங்களாம் இப்ப ஆள் தெம்படவே இல்லடா. எங்க ஓட்டானுங்க எல்லாம்? ஜெயிலர் 2 அப்போ வருவானுங்க, ஆனா அன்னைக்கே போயிடுவாங்க. 2 கேரக்டர் வந்து போயிடுச்சுடா. 2 கேரக்டர் வந்து நீ வந்து சிஎம்ஆ கூட எல்லாம் சூப்பர் ஸ்டார். ஏய் மச்சி, ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போகும்ல, அந்த ஸ்பேஸ்ல வந்து 4-5 மெயின் கேரக்டர் இருக்கும். அந்த 4-5 மெயின் கேரக்டர் காணுமேடா இப்போ. யாருமே இல்லடா. இவனதான சொல்றேன், அந்த ஓடுகாலி கபிலனு. அது ஓகே, அவன் ஓடுகாலி தான். மாட்டு ரவி இல்ல ஜிப்சி இல்ல மாட்டு ரவி காணோம். மாட்டு ரவி காணோம். கீழே வந்து அன்னைக்கு அந்த பெரம்பூர்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கி வெளில வந்தவர் தான்டா. எல்லாம் ஓட்டானுங்கடா திருச்சி. இவன் வந்து ஒருத்தா அன்னைக்கு வந்து ட்விட்டரை கவனிக்கலன்ட்டு இதை வச்சு தெரிஞ்சு அவனுங்க ஒருத்தா நீ சர்டிபிகேட் வாங்கிட்டு வர வரைக்கும் ஒருத்தக்கு ஓடல, ஓடிட்டாங்க. ஒரு நிமிஷம் இல்லடா, 7 மணி வரைக்கும் கூட வந்தானுங்க. வந்து வீட்டு கேட்ட திறந்துகிட்டு ஒரு டிஃபெண்டர் கார்ல கான்வாயோட வெளில வந்தான் பாரு. ஒரு ரெக்கார்டிங்ல கபில் அழுதுருப்பானே, நான் என்னென்னமோ நினைச்சேன், என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்பா பண்ணது நீங்க அந்த வீடியோ தான் பாத்தீங்க. தலைவர் இன்னொரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தோத்துட்டோம், ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன். நான் தோக்கல, நீங்க தோத்துருக்கீங்க. ஏன்னா உண்மை ஜெயிக்கும். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஜாலியா என்னதான் பேசாம போனாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உள்ள ஒரு வருத்தம், ஒரு கோவம் ஒண்ணு இருக்கு. நியாயத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போச்சு அப்படின்னு. அது எந்த கட்சி ஜெயிக்கிறது மேட்டர் இல்ல, மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது கிடைச்ச வரைக்கும் கிடைக்குமானா இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு கிடைக்காது. அடுத்த 5 வருஷம் அவனுங்க வந்து அப்போ இனிமேல் தோல்வி ஒத்திட்டு போயிடும். அதுல வந்து எந்த ஓகே ஆமா தைரியமா நிறுத்தம், ஆனா முட்டி போட்டு மண்டி போட்டு கால் பிடிக்க மாட்டோம். அது நடக்காது. ஒரு நிமிஷம் சும்மா அந்த வீடியோ நீ இன்னைக்கு நீ ஓட்டு போட்டதுக்கு நீ இன்னைக்கு வந்து இந்த தொகுதியில ஓகே உனக்கு இப்ப சந்தோஷம். உன் தலைவன் வந்து இப்ப நாளைக்கு சிஎம் இல்ல வந்து நீ விரும்புற கட்சி வந்து ஆட்சிக்கு வருது, சந்தோஷமா இருக்கு. ஆனா மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றீங்களா இல்லையான்றத இனி வரும் காலங்களில் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இங்க இருக்கிற ஊடகங்கள், இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்களா. நான் தைரியமா ஓப்பனா எதிர்த்து நான் எதிர்த்தேன். அப்பப்ப நான் போய் உட்காந்து மடியில துணியில முதல்ல போயிட்டு அவங்களுக்கு நமக்கு வேண்டியவங்க இவங்க வீட்டு போயிட்டு தாஜா பிடிக்கல, ஸ்ட்ரெயிட்டா நேரம் நின்று எல்லாம் எடுத்தோம். தோத்துமா ஒத்துட்டோம். ஆமா ஓகே ரைட். எங்க வச்சா எடுத்து இது தப்பாயிடுச்சு. யூடியூப்ல இருந்து நண்பர்கள் இங்க நிறைய பேர் பேசல, நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இங்கதான் நண்பர்களே கிடைச்சாங்க. ஆக்சுவலி அக்காவும் இங்கதான் கிடைச்சது, தங்கச்சி இங்கதான் கிடைச்சது, நண்பர்கள் அப்பப்போ முடிஞ்சா இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணு. என்ன மாதிரி அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாது. முக்கியமா ஊசி தள்ளி நில்லு. கடிச்சா ஊசி கூட கிடையாது, இன்னும் ஊசி கண்டுபிடிக்கலாம், மருந்து கண்டுபிடிக்கும். இது யார் சொல்றா? 50 வருஷமா மென்டலா சுத்தி போவானே வருவானுங்க. அது நம்மளால பாத்துக்கலாம், நம்மளால இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி ஜெயிலர் போட்டு ஜாலியா கொண்டாடு. ஒரே ஒரு சின்ன வருஷம் 1000 ஸ்பேஸ் போட முடியல, அவ்வளவுதான். சந்தோஷமா கொண்டாடிடு. பிரச்சாரம் வரும்போது முட்டை அடிக்கிறவனுங்க மாநாடுல போய் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், என் ஒத்தனை எதுக்கிறதுக்கு இங்க 10 பேர் 20 பேர் ஒண்ணா புலம்புறான், மறக்க மாட்டான். எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். நன்றி, வணக்கம். ஏதோ ஜெயிலர் 2 சந்தோஷமா கொண்டாட போறாங்களாமே. அவனுக்கு ஒரு லூசு குட்டிக்கிற
ஒரு நிமிஷம்டா இல்ல நாங்க எதுக்குடா இருக்கோம், எப்படா கொண்டாடுவீங்க நீங்க? எனக்கு ஒரு டவுட்ரா. இல்ல மச்சான், ஜெயிலர் 1ல ஆடியோ லான்ச்ல என்ன பேசினா எல்லாருக்கும் தெரியும், கலாநிதி மாறன். நான் ரஜினி சொல்ல, கலாநிதி மாறன் இப்ப 2 ஆடியோ லான்ச்ல என்ன பேசுவாங்க வெயிட் பண்றேன். அவரு யாரு கால் பண்ணாலும் எல்லா சிஎம் ஒரு போன் எடுப்பாங்க. இப்பயே கால் போல எடுப்பாரு எல்லா சிஎமும். அதுக்கு இவ்வளவு மேல இங்க நம்ம செக்ரட்டரி ஆபீஸ்ல போட சொல்ல ஒரு போன் கால தடுக்கிறானுங்க. ஒண்ணு போட்டுருவோம் உன்ன. என்ன ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன்றானுங்க. குமரனை நல்லா திட்டானுங்க. நான் ஒரு வார்த்தை பேசினா கடிக்கிறானுங்க. அதெல்லாம் இல்ல, இவன் இல்ல, இவன் தெரியாம விட்டான். அது இல்ல அதே அந்த ரெக்கார்டு மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கடா. இவனுக்கு என்னன்னா ரேவந்த் ஓடி போனா நம்ம விட்டுருவோம்னு நினைச்சு இருக்கிறான். என்ன லிட்டரலி அவன் ஒருத்தன் பண்ண மென்டல் டார்ச்சருக்கு எல்லாத்துக்கும் அனுப்புவான்டா. யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ், யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ். நானே எரிச்சல்ல உட்காந்து ஹைலைட் தான். நான் உண்மையிலே எரிச்சல்ல உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு விஷயம் நடந்து இல்லடா, தமிழ் இங்கிலீஷும் சேர்த்து டைப் பண்ணி ஒன்னு அனுப்புவான்டா லைட்டா. ப்ரோ ஐ கான்ட் டைஜஸ்ட். அந்த நாய் இந்த மாமே, அந்த நாய் இந்தியா தான்டா. அந்த நாய் அவன் யாருடா? குமரன் ஃப்ரெண்ட். ஓ அவரு இந்தியாவா? அவரு இந்தியா தான்டா. சுரேஷ் பாலாஜி சொல்றியாடா? வேற யாரா சொல்லுவேன். இவர் எப்படி மச்சான் அது எப்படி மச்சான்? உன்னோட இன்பாக்ஸ்ல மட்டும் வேற லாங்குவேஜ் இருக்கும், ட்வீட்ல வேற லாங்குவேஜ் இருக்கும். ரேவந்த்ல அப்படித்தான். என்ன மாமா இதுதானே தெரிஞ்சுக்கிறேன், அதையாண்டா எடுத்து காட்டுறேன். கேள்றா, இந்த யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ் வந்து எனக்கு மட்டும் வராது, ராவந்துக்கு அதே யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இத கேட்டதுல கேட்டுன்னு போயிட்டு நாளைக்கு டாக் பண்ணி. சரி, எப்ப பொந்துல இருந்து வெளில வராங்க? ஜெயிலர் 2 வேற வரப்போகுது, எப்போ வராங்களாம்? ஆனா மாமே ஒரு மாரல் ஒண்ணு சொல்லிட்டா, 3 வருஷமா அந்த பிளாப் கொடுக்குறா போல. லாஸ்ட் எல்லாமே கூலி வேட்டையன் 3 பிளாப். 4வது வருது, என்ன ஒரு பிளாப் நாலாவது. தலைவர் வந்து நான் பிறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொல்லிக்கினே இருக்கிறாரு. எனக்கே 28 வயசு ஆயிடுச்சு. இன்னமா ரிட்டையர்ட் ஆகிட்டா ஏதோ 125 ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டு பேச விட மாட்டீங்க கொஞ்சம் கொலோக்கியலா. வேணாண்டா ஏய் அப்பா ஆசா. நானே பரவாயில்ல, இது வரைக்கும் ஒழுங்கா பேசுறேன். நீ வார்த்தைக்கு வார்த்தை ஒருத்தன் வந்துட்டான்ற மாதிரி கலர் இருக்கான். நான் பேச முடியாதெல்லாம் ரேவந்த் பேசுறான். சரி, அது கேட்டாச்சு சந்தோஷப்பட. வேற என்ன பண்றது? அதுக்குதான் என்கரேஜ் பண்ணாங்க. பேசுறாரு வந்து பேசுறா. சரி, சந்தோஷமா கொண்டாடுவோம் ஜெயிலர் 2. வேற கண்டிக்காதீங்க சார். இல்ல நான் கண்டுப்பேன் சார். கண்டுதான் ஆகணும். அவர் ஜியோ யார்கிட்ட வரணும்? அவருக்கு சிஎம் கிட்ட கூட இல்ல, யாரு ராஜ்மோகன் ஐயா. ராஜ்மோகன் தானே ஏண்டா அவர் நினைப்பாரு எனக்கான டாக் போட்டீங்க. பிரகாஷ் ராஜ் ஐயா வணக்கம், ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு கூப்பிடுங்க. ராஜ்மோகனுக்கு டாக் போட்டானுங்களா அவருக்கு? ஆமா ஆமா ஆமா, அவர் எதுவுமே தப்பா பேசுறா, தப்பா பேசுறேன் டாக் போட்டு. இப்போ ஒருவேளை இல்லடா அன்னைக்கு போட்ட டாக மென்ஷன் பண்ணியே சொல்லி அவங்க நேரம் பத்தியா எங்க போய் மாட்டிக்கிறாங்கன்னு. ஆனா ஒரு நிமிஷம் ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்கன்னா, சூரியவம்சம் பொறுத்தல ஒரு தேவானி மாதிரி பேசுறான். காலத்தை பாத்தீங்களா? காலம் எப்படி மாறுது?
ஒரே பிரச்சனை என்னன்னா இவங்க ரிவெஞ்ச் பாலிடிக்ஸே பண்ண மாட்டாங்க. அதுதான பிரச்சனை. அப்படியே அழுவு ஒண்ணும் அப்படியே சட்டலாம் அப்படியே கிடையாதுடா இது பாலிடிக்ஸே இல்லடா இது. இது வந்து அவங்க பர்மிஷன் கேட்டு வராங்கடா. பர்மிஷன் கேட்டு வரும்போது வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்து அது ஒண்ணு மட்டுமா ஒரு போர்ட்போலியோ, மத்த போர்ட்போலியோ வந்து எஜுகேஷன். இவருதான் வந்து ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் 9 மணிக்கு சொல்லிட்டாருங்க. இல்ல மச்சி, காலையில வந்து அவர் டேபிள்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல இது ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்கும். போவாங்க ப்ரோ 500 crores நான் இன்வெஸ்ட் பண்றேங்க ப்ரோ. நீ பண்ண எனக்கு என்ன வந்துச்சு? வாரமா போய் உட்காரு. எனக்கு என்ன வந்துச்சு? வெளியே நில்லு போ, வெளியே நில்லு போ. ஆட்டமாடா இதெல்லாம் என்ன தெரியுமா? இப்ப நான் சொன்னது எல்லாம் வந்து இவனுக்கு வந்து ஜனநாயகனுக்கு பேசுனதுதான் இப்ப திருப்பி சொன்னேன். ஏய், ஜனநாயகனுக்கு மட்டுமாடா பேசினானுங்க. என்னென்ன பேசினாங்க? ஜெயிலர் 2 மட்டும் கூலி ஆயிடுச்சுன்னு ரஜினி டெம்ப்ளேட் தான். என்ன ஆட்டம் ஆண்டடா கொஞ்ச நிஜ எவ்வளவு வார்த்தைடா. நான் செருப்பு தூக்கி அடிக்க போறேன், முட்டையை தூக்கி அடிக்க போறேன். எனக்கு புரியாத விஷயம், அவனை இப்ப வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா நீங்க? அதெல்லாம் அவனே அண்டேடா 24 hours அவனை தூக்கலாம். ஆனா கலர் ஆந்திரால இந்த மாதிரி பண்ணி சிஎம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா அவனை பலி கொடுத்துருப்பாங்க. ஓப்பனா சொன்னா சத்தியமா நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் உண்மையிலே ஆந்திரா சிஎம் ஸ்பேஸ் போட்டு அபியூஸ் பண்ணி தான் என்ன இருக்கும்? கம்பி பின்னாடி இருந்திருப்பான்டா, அவ்வளவுதான்டா ஆந்திரால. இங்க நம்ம ஆளுங்க வந்து பாவம் சரி ஓகே, கெரியர் போயிடும், கெரியர் போயிடும். அவனுக்கு கெரியரே இல்ல. நீங்க எதுக்கு அவன் கெரியர் பத்தி யோசிக்கிறீங்க? என்ன இருந்தாலும் ஒரு மனுஷன் அவன் ஒத்த வார்த்தைக்கு வந்து வேற யாரா இருந்தாலும் அவனை வந்து பொலி போட்டிருப்பாங்க. ஆனா வந்து விட்டு வச்சிருக்காங்க. வேற என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இல்ல ரேவந்த், ஒரு இந்த ஏசன் இருக்கான்ல, இவனு நம்ம கேங் கூட ஏதோ ஆயிடுச்சு போல. அங்க இவன் சூர்யா ஃபேன் ஒருத்தன் மேல போய் வேறுகளை வைக்கிறன்னு சொல்லிட்டு கட்சி விட்டான். ட்ரிகர் ஆயிடுச்சு. இவன் கபில கத்தின்னு இருக்கான். உண்மையில வேறுகளை வைக்கிறவன் தான் சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணி விட்டானுங்க. மச்சான் அது பயோல ஏதோ பாத்துண்டா, ஏதோ இன்ஜினியர். அவரு இன்ஜினியரா? அவன் படிப்பறிவு கூட எழுதுறா. ஏண்டா எனக்கு புரியல, அவன் பேர் என்ன? ஒரு இன்டர்வியூக்கோ இல்ல ஏதோ ஒரு ஒர்க்குக்கு அப்ளிகேஷனுக்கு போட்டோ அனுப்புனா செல்ஃபி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு நான் ப்ரௌசிங் சென்டர்ல உட்காந்து. அவனும் தல கணேஷும் ஒண்ணுதான்டா. ரெண்டு பேர் என்ன தெரியுமா? என்னோட ரெஸ்யூமே இருறா, என் ரெஸ்யூமே வந்து எதுக்கு நீ அடுத்தவனுக்கு ஷேர் பண்ணன்னு சண்டை போட்டானுங்க ரெண்டு பேரும் வந்து. மென்டல் கணேஷ்ல ஏன்டா ரெஸ்யூம் குடுக்கறதே 4 பேருக்கு ஷேர் பண்ணி வேலை கிடைக்கும். தெரியாம பாத்தீங்களா? மாமி அந்த மென்டல் டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா? அவனுக்கு திரும்ப வந்து வாட்ச்மேன் வேலை கட்சிச்சுரா. இப்ப வந்து சத்தியம்ல வந்து வாட்ச்மேன் டோக்கன் குடுக்குற வேலை. நான் சத்தியம் படத்துக்கு போனேன், மென்டல் கணேஷ் நின்றுட்டு இருந்தான். ஜூலை 24 மண்டல இடுவானே. அப்ப அதான் ஜூலை 24 மண்டல இடுவான். அன்னைக்கு லீவ் போட்டுருவான். அவரு கெரியர் போனாலும் இல்ல, ஒரு டைலாக் நான் மறக்கவே மாட்டேன். என் கெரியர் போனா கூட பரவாயில்லடா, விஜயோட கெரியரை நான் அழிக்கிறேன்டா அப்படின்னா. இப்படி சொன்னவங்க அவங்களுக்கு என்னடா கெரியர் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்க்கிங்ல அவன் கெரியர் இல்ல ஒரு நிமிஷம் ரேவந்த் உன் ஆபீஸ் வாட்ச்மேனா சேர்த்து போயடா, இது கெரியராடா? இல்லடா, என் வாட்ச்மேன்ல வந்து நல்ல பேசுறது ஒழுங்கா பேசணும்.
அவரும் கரியரோட என்ன உச்சத்தை இது எட்டிட்டாரு. பண்ண ரேவந்த் சாவட்டி வாங்குவேன் என்ன இவன் தலைவர் ஆப்டா இருப்பான், பர்ஃபெக்டா வடக்கா மாதிரி இருப்பான். உனக்கு அதுதான் தேவை. இல்லடா அவன் வந்து இல்லடா அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். என் கம்பெனி கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும். அவன் பொறுக்கி மாதிரி இருப்பான், ரோட்ல செயின் திருடுற மாதிரி இருப்பான். ஏண்டா உன் கம்பெனி நல்லா வடக்கானதான் வச்சிருக்கான், வச்சுக்கிறதுக்கு இவன் பாத்தீங்களா வடக்கனே நல்லா இருப்பான்டா லூசு பையில. ஒண்ணும் இல்ல, கலரு வடக்கான இலக்காரமா பாக்குறான். நான் வடக்கான இலக்காரமா பாக்கலடா, அவங்களோட ஒற்றுமையா இருப்பான்னு ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு நான் உனக்கு மெண்டல் கணேஷோட போட்டோ அனுப்புறேன், என் கடையில வடக்கனோட போட்டோவும் அனுப்புறேன். நீ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாரு. ஓகே ஓகே, உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற வடக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலா இருப்பான், டீசென்ட்டா இருப்பான்னு சொல்ல வர்ற. இந்த நாய் பாக்கு போட்டு சுத்தில இருப்பான். கரெக்டா அத்தா இது உட்காந்து இல்ல விஸ்வாசம் கெட்டப்ல ஒரு வீடியோ போட்டான்டா லேட்டஸ்டா. நீ வேற ஜிபியூல வந்து அஜித் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வெர்சாசி ஷர்ட் போட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. தலைவன் அதே 150 ரூபாய்க்கு ஒரு டூப்ளிகேட் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு வாரம் அது கரெக்டா உட்காந்துக்கிட்டு இருந்தாண்டா. டெய்லி எங்க போனாலும் இன்டர்வியூ அதான், அந்த ஷர்ட் போட்டு தான் இன்டர்வியூ கொடுப்பாரு. ஆமாமா, அது ஒரு ரோஸ்ட் பிரதர்ஸ் யூடியூப் சேனல் இருக்குல்ல, ஆமா அந்த சேனல்ல வந்து இந்த இது என்ன தியேட்டர்ல போய் இன்டர்வியூ கொடுத்தாங்க. இந்த நாய் வந்து எவ்வளவு பெரிய முட்டா பையனா ரோஹி தியேட்டர்ல போய் ரேவந்த் சரணை திட்டிக்கிட்டு இருப்பான் லூசு பையன். இது மாதிரிதான் இன்டர்வியூல வந்து சொன்னான். நான் வந்து ஆவடி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டப்பா சீட்டு கூட வாங்க மாட்டேன் டிவி கேண்டாடிங்க. கரெக்டான நம்பர் தான். ஒரே ஒரு சீட்டு தான். அவன் ஆசைப்பட்டது என்ன ஒண்ணுதான், நம்பர் 1ல தானே ஆசைப்படுறான். நம்பர் 1 கொடுத்துருவான் அவனுக்கு. நீங்க அந்த ஒண்ணு எங்க கன்ஃபியூஷன் தான் போனது. இல்லடா பருத்தி வீரங்களை சொல்ற மாதிரி பெரிய ஆசை இல்ல சுத்தப்பு. இந்த திருச்சி கிழக்குல வந்துட்டு மன ஸ்டாலின் நிக்கணும். ஏன் அவரை மறுபடியும் குஜிலி மிஸ் பண்றதுக்கா? ரெண்டாவது தடவை நின்னா செம்ம காமெடியா இருக்கும். ஆனா நிக்க மாட்டானே கன்ஃபார்மா. நிக்கிற டாக்ஸ் ஏதோ போயிட்டு நடுவுல இவனை ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல மாமே நிக்க மாட்டான், நிக்கிற மாதிரி ஒண்ணு போனாலே குஜிலி பஸ் தான் இருக்கேன்னு கேட்டா. அது இந்த வாட்டி யார தினமா அனுப்பணும்? இந்த வாட்டி வந்து லாயலா மணி அண்ணன் அனுப்பணும். அதுதான் மணி தான் அனுப்பணும். அது அவனுக்கு கொடுத்தாங்க. ஸ்டாலின் நிக்கிறான்னா அந்த இடத்துல லாயலா மணி அண்ணன் நிக்க வச்சணும். அவர் வந்து பேசுவார், உனக்கு நெஞ்சில திராணி இருந்தா தில் இருந்தா இருந்தா உன் நெஞ்சில மஞ்சாசர் இருந்தா. நான் மறக்கவே மாட்டேன் ஒரு இன்டர்வியூவை. உதயநிதிய போய் எங்களுக்கும் பேச தெரியாத தலைவருக்கு அப்படி பேசலன்னு சொல்லி வளர்க்கலன்னு சொல்லிட்டு. ஆமா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு எங்களுக்கும் பேச தெரியும், ஆனா எங்க தலைவர் அப்படி பேசக்கூடாதுன்னுட்டாரு. ஆனா எங்க என் தலைவன் விஎஸ் பாபுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. நாளைக்கு கரூர்ல அண்ணா பேச போறாரு. கண்டிப்பா இந்த அப்பம் போல 2 பேர் ட்வீட் போட மாட்டாங்க. கண்டிப்பா ஓடுவான். வெயிட்டிங் வரும். ரெடியா இருப்பானுங்க, கையமா இருப்பானுங்க. அட்வினோட டிராஃப்ட்ல சோஃபா மாடல்னு போட்டு வச்சிருப்பான். ஆமா #சோஃபா மாடல். பக்கத்துல கூப்பிட்டு டைப் பண்ணி அவன் டைப் பண்ண மாட்டானே. டேய் அவனுங்க 2 பேருக்கும் டைப் பண்ணி அவன்டா அட்மின பக்கத்துல கூப்பிட்டு டைப் பண்ணுவானுங்கன்னு சொல்றான். டேய் அவனுக்கு வந்து ஒரு தற்கொலை சொன்னா பாரு, ஜென்சி டிஎம்கே அட்மின் வேற ட்வீட் போறது யாருன்ட்டு. நம்ம உதயண்ணா தம்பி தெரியாது, கால்நாக்கானாவும் தெரியாது, ஏபிசிடியும் தெரியாது. அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாதுடா. அவனுங்க உண்மையில அவனுக்கு தத்தி தான்டா. இன்னொன்னு நம்ம எல்லாருமே வந்து உதயண்ணாக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது விசுவாசமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா டிஎம்கே அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறதுனா அது உதய் தான். அவரு துரேந்தர் மாமே, அவரே முன்னாடி தளபதி ஃபேன் தானே. அப்பெல்லாம் சொல்லாத, அருவருப்பா இருக்கு. எனக்கு துரேந்தர் சொன்னா எனக்கு இன்னொருத்தவங்க ஞாபகம் வராங்க. வாடி உன் பல்ல புடுங்குறேன், எலிப்பல்லு. பிரேமலதாங்களா? ஐயோ
ஓ மேடம் நீங்களா? டிசிஎம் மேடம் வாங்க, உங்களுக்கு வெயிட் பண்றேன். விஜய் நான் போயிட்டு கேட்டா விஜய் டிசிஎம் கொடுப்பாருங்க. வாடி உன் பல்ல புடுங்குறான் அப்படிதான் இருந்துச்சு சொன்னப்போ. சரி வேற என்ன இப்ப என்ன ஷாமி ஜூலை 24 என்ன பிளானு? என்ன தியேட்டர் தான் அதான் எந்த தியேட்டரு எங்க முடிவு பண்ணுங்க, என்ன பண்றது? நீங்க தான் எங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கணும் அலெக்ஸ். நீங்க தான் வந்து ட்விட்டர்ல மாசு. இல்ல என்கிட்ட ஷாம் எல்லாத்துக்கும் கேட்டு இது பண்றீங்க. ஷாம் வந்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பாரு, அவருக்கு இது பண்ணுங்க. கீழே அக்ஷயன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு கேளுங்க, வாங்கி கொடுப்பான். ரோஹினி இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் வாங்க, இந்த விசி கார்டு பத்தி என்னடா நினைக்கிறா? நான் கடை ஈசி கார்டா? ஜூலை 24 எங்க முருகன் போயிடலாமா? முருகனா கமலாவா? கமலா உங்க அப்பா நான் டிக்கெட் கொடுப்பான் நம்மளுக்கு. நான் பிரீமியர் போறேன். நீ போவடா பிரீமியம். உனக்குனா பா நீ போவ லட்சாதிபதி. குமரா பிரீமியரா மாமே? அங்க பிரீமியர் தான் இது பண்ணுவாங்க. ஓவர்சீஸ் பிரீமியர்ங்கிறது இங்க வந்துட்டு எஃப்டிஎஸ் மாதிரி தான்டா இருக்கும். அது நார்மலா இங்க பக்கத்து ஸ்டேட்ல 4 மணி. என் டைமிங் வந்து 11:30 மணிக்கு 11:30-11:45 ஸ்டார்ட் ஆகும். அது இந்தியா கம்பேர் பண்ணா அது 4. என்ன உங்களுக்கு 4AM தருவாங்களா? சிஎம் வந்து எங்க சிஎம் சார் கொடுக்க மாட்டாரா? முதல்ல இல்ல ஊர்ல தெரியாம ஏதோ ஒரு தியேட்டர்ல போட அந்த தியேட்டருக்கே சீல் வச்சிருவாரு அண்ணன். இந்த மாதிரி ஒரு இந்த சிஎம் சார் சரியில்லப்பா நம்மளுக்கு. சிஎம் சார் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போட கூடாதுன்ட்டாராமே. இந்த சிஎம் வந்து ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு. இல்ல தளபதி தான் வரும். ஒரு லீவர் எதுவும் கொடுக்க மாட்டார் நமக்கு. சும்மா சென்சார் ஆன ஏசப்டிகேட் வருஷங்களையும் ஆனா முன்னாடி போடுவாங்கல்ல செலிப்ரேஷன் எல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு சிஎம் சாருக்காக ஒரு ஸ்பேஸ் போடணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து டைட்டில் கார்டு வேணும். எங்களுக்கு அட்லீஸ்ட் 7AM ஷோ கொடுங்க. சாம இந்த வரும் பத்தியா தலை நீ இப்படியே சிக்ஸினே நானே உன்னை அச்சு விட்டுருவேன் தலை. அதான் எவனோ ஒருத்தன் போட்டுருந்தான் ஆக்சுவலா ட்வீட்டு. அவருக்கு ஒண்ணும் தெரியா. உன் வேலை என்ன அந்த வேலையை பாரு. எங்க இந்த உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். உன் வேலையை மட்டும் நீ பாரு. சிஎம்னா சிஎம் மட்டும் இது படத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகாது. இதெல்லாம் நீமா போட்டு வச்சிருந்தானுங்கடா. இல்ல விடுதான் இப்ப சென்சார். ஆனா செலிப்ரேஷன் தியேட்டர்ல போடுவாங்கல்ல அது நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ கம்முனு அலெக்ஸ். நாளைக்கு என் மச்சான் கலரை வச்சு நாளைக்கு ஸ்பேஸ் போட வைக்கிறேன். சிஎம் சார் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நாளைக்கு போடுங்க தனி ஒரு மனிதனை கண்டு திரும்பி. ஆமா நாளைக்கு போடுவோம் தனி ஒரு மனிதனை கண்டு அரசாங்கமே. இவருக்கு நெகட்டிவ் போனா இவருக்கு எல்லாம் திரும்ப போட்டா என்னடா நினைப்பானுங்க நம்மள பார்த்து. இப்ப பேசினதுக்கே கீழே ஆமியன்ஸ் இருக்கானுங்க. நம்பர் 1 முட்டா பையலுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி பேசுவீங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அவனை நினைப்பாங்க உங்க ஐடியா நல்லா இருக்கு, எங்களுக்கும் அப்படி ஒரு 2 போட்டு விட்டாதான் கரெக்டா இருக்கும், நடிக்க போவாரு அப்படின்ட்டு. படம் வருது டாக்குமெண்ட்ரி படம். ஆனா ரேவந்த் ஒரே நிமிஷம் சும்மா ஒருவேளை
இப்ப நம்ம வந்து அந்த அந்த பொசிஷன்ல இருக்கோம். நீ விடு டாக்குமெண்ட்ரி அது வந்தா நினைச்சு கூட பார்க்க முடியல விடு. நீ டாக்குமெண்ட்ரி வந்தா என்னடா பண்ணுவ? வேணாம் எனக்கு வேணாம். தொலையண்டா. என்ன டாக்குமெண்ட் ஆனா இதுல சந்தோஷமா ஏத்துப்பா. ரேசிங்டா, ரேசிங் ரேசிங் டாக்குமெண்ட். என்னடா உங்க ஸ்பேஸோட இல்லடா உங்க ஸ்பேஸோட கோவஸ்ட்ல என்ன புதுசா இருக்கு அலெக்ஸ்? எப்பவுமே ஒரு கப்பல் நாயகன் தானே இருப்பாரு. ஏய் கலரு கப்பல் நாயகன் பிரேக்ல இருக்காரு. ஐயா அவர் படம் இல்ல போட்டான் பாறா. ஏய் இவனே சாமே அவர் படத்துக்கு இல்ல அண்ணன் வந்து ஃபோன் பண்ணாரு இன்னைக்கு. படத்துக்கு டிக்கெட் போடணும். நம்பர் கவுண்ட்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே இல்ல படம் வராதுன்னாரு. கடலூர்காரரா நீங்க போட்டு போலங்கடா. படம்லாம் ரிலீஸ் ஆகாது அது இதுன்னு சொன்னாரு. நாளைக்கு சர்டிபிகேட் படம் வராது மாமி. என்ன வரட்டும்? சர்டிபிகேட்ரா. அட பைத்தியக்காரா, சர்டிபிகேட் ஆல்ரெடி வந்துச்சுடா முட்டா போயிடு. அப்டேட் சேவியன் சைடு இந்த அப்டேட் வரட்டும். அது வந்துரும்டா. அது சாட்டர்டே வந்துரும் நினைக்கிறேன். நாளைக்கு விட்டுருவான். இல்ல சாட்டர்டே விடுவாங்க. சாட்டர்டே விட்டாம அப்பதான் இருக்கு. கருப்பானு மழை வர மாதிரி மழை தூறல் போடுதீங்களா? ஆனா இந்த கலர் இருக்கான் பாத்தியா, மென்டல் ஆன் மாதிரி ஒரு ட்வீட் போடுவாப்ல. என்னது தமிழ்நாட்டுல மழை பெய்யுது, எப்படி மழை பெய்யலாம், சிஎம் என்ன பண்றாருன்ட்டு. ஆனா இல்ல அண்ணன் தான் சிஎம் ஆட்டாரு. நான் ஒண்ணு பண்ணேன்டா சும்மா இல்லாம எங்க ஊர்ல கரண்ட் கட்டாச்சு. சிடிஆர் டாக் பண்ணி சும்மா கரண்ட் கட்டானா சிடிஆர் டாக் பண்ணிக்கிறான். ஆமா சிடிஆர் டாக் பண்ணி புத்தூர்ல வந்து கரண்ட் இல்லன்னு போட்டு வச்சிருந்தான். அதுலதான் கமெண்ட் அடிச்சேன். சாரி சாதா பைத்தியம் இல்ல, டெலீட் பண்ணிட்டேன் ஒரு 5 மினிட்ஸ்ல. சிடிஆர் இன்ஸ்டாகிராம் இருக்கு. அவரே அத பாத்துந்தான்னு வச்சுக்க, தலையில நான் வந்து கண்டென்ட் மட்டும் நல்லா போட்டேன், ஊர் பேர் மட்டும் ஜஸ்ட் சிம்பிளா போட்டேன். அவர் கண்டென்ட் மட்டும் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கண்டென்ட் இருக்கும். எது நாகரிசனாவா? வாலா பார்த்தேன், பிளாஸ்ட் நல்லா இருந்துச்சு. வாலா செம்மையா, வாலா வந்து செம்மையா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணின்னு தான் அப்ப கூட. ஆமா வாலா 2 வாலா உண்மையிலே எமோஷனல். 1ம் பாரு 2ம் பாரு, ரெண்டுமே செம்மையா இருக்கும் படம். 2 கிளைமாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு படம் கிளைமாக்ஸுமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடும்டா. அது வேலைக்கு போறவங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் வேலைக்கு போகாதவங்களுக்கு இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்ற மாதிரி தோணுனா செம்மையா இருக்கும் படம் அது. இது எங்க டெரிட்டரி. ஒரு பேய் படம் வந்துல டார்க், அதுக்கப்புறம் எதுவும் வரல. டிசி தான் அந்த டிசி மட்டும் தான் போஸ்ட்போன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவனும் பண்ணாலும் பண்றான். என்ன ரிலீஸ் படம் அது? ஏன்னா சன் பிக்சர் அது, அதனால ரிலீஸ் ஆகுமான்னு. டிசி அது 5ஆம் நெஞ்சன் கோகேன் படம் தானே. கோகே அதான் அந்த டேட் நம்மளுக்கும் அதுவும் சேமா இல்ல பக்கத்துல நடக்கிறேன். ஒரு வாரம் கேப். ஒரு வாரம் கிட்ட
நம்ம ஃபர்ஸ்ட் வரோமா அவங்க ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ? அவங்கதான் நம்மளுக்கு நம்ம தான் சாரி மத்த நம்மளுடா நம்மள் தான் ஃபர்ஸ்ட். ஓகே ஏன்னா ஓகே மாமா. இல்ல ஸ்கிரீன்ல டேய் ஒரு வாரத்துல போட்டு ஸ்கிரீன் எடுத்துருவாங்கடா. அதெல்லாம் டிசி இது. அதை ஏன்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்ட போறாங்க? அதுல வந்து ரூட்டுமே பார்ட்னர் தானே மாமே? இல்லையா? எதுக்கு? இல்ல டிசிக்கு ரூட்டுக்கு பார்ட்னர் கிடையாது அவன். கிடையாது. டிசி வேற. டிசி அந்த டைரக்டர் வந்து என்ன படம் எடுத்தான்டா அவன்? ஏதோ 2 படம் ஐயோ எடுத்தான். அவன் எடுத்த படம் எல்லாம் வேற மாதிரி படம் மாமே. கேப்டன் மில்லர் கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு படம். ரெண்டுமே புரியாதுடா. அது அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தான்டா. அந்த படம் ஏதோ ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கெட்ட வார்த்தை வருது. நாய் அதே டெம்ப்ளேட் எடுத்து டார்ச்சர் பண்றான். ஃபர்ஸ்ட் என்ன படம் ஹிட் ஆயிடுச்சு? ஒரு நிமிஷம் கலரு அவன் டார்ச்சர் பண்றான்ற அளவுக்குலாம் அவனுக்கு பிடிச்சா பாரு, அப்புறம் பிடிக்கலன்னா விட்டுரு. நீ ஏன் வந்து அவனை திட்டிக்கிட்டு இருக்க? அதான் என்னமோ அவன் வந்து பெரிய ஹீரோ வச்சு பண்ற மாதிரி. கேப்டன் மில்லர் பெரிய ஹீரோ படம் இல்லையா? அந்த படத்துல கேமரா வச்சு வேற லெவல்ல இருக்கு. டிசி பெரிய ஹீரோ படம் இல்லையா? லோகேஷ் எங்க பார்த்தாலும் இருக்காண்டா டெம்ப்ளேட்ல, ஜிப்ல, இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டுடியோல, வீடியோஸ்ல எல்லாத்துலயும் பார்க்கலாம். கூலின்னு ஒரு படம் எடுத்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவன் பேர் என்ன? ஸ்ரீ வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் சரி அதுக்கு மாத்தி விட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டானுங்க பாத்தியா? அதுலதான் அறிவிட்டா இருப்பானா அவன். இல்ல என்னன்னா நானே சரியாயிட்டேன்டா, நீ ஏன்டா இப்படி இருக்கேன் டைலாக். லோகேஷ் இல்லடா அவன் டைரக்ஷன் கொஞ்சம் டவுன் ஆன உடனே ஹீரோவா போயிட்டான். ஆனா முன்னாடி ஒரு டைலாக் கூட ஞாபகம் தான், நான் 10 படம் தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். பெரிய நோலன் நினைப்பு. அவன் ஆக்சுவலி முன்னாடி ஒரு ஆஃபர் வந்துச்சுடா அவனுக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு. அவன் அப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டான். 10 படம் நினைச்சான். ஆனா என்ன 4 படத்திலேயே சரக்கு காலி ஆயிடுச்சு. இல்ல சரக்குல ஒருத்தன் பீட கூட ஒருத்தன் படம் எடுத்தான், அது அவ்வளவுதான் நாசமா போயிடுச்சு. மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், 6 படம். 6 படத்துல முடிச்சு விட்டானுங்க. 6 படமா கஷ்டப்பட்டது ஒரே படத்துல முடிச்சு விட்டான் ஒருத்தன். இல்ல 5 படத்துல ஒழுங்கா இருந்தான்டா ஓரளவுக்கு. லியோல கூட ஏதோ கொஞ்சம் தான் தட்டினானுங்க. கூலி எல்லாம் இருக்கு. கூலி 2 ஃபர்ஸ்ட் ஜெயிலர் 2 ஆனா உண்மையில 8 இல்ல, ஆல்ரெடி 2.0 ஃபிளாப் தான். பெரிய சயின்டிபிக்கா பண்றேன்னு பணத்தை வரைக்கும் நவீன மிஷின் கண்டுபிடிச்சான் தலைவர். அதெல்லாம் எப்படா ஒத்துனா அந்த மென்டல் அது ஒரு விஷயம் சொல்லிட்டான். இல்லடா அவன் சன் பிக்சர் கிட்ட சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்டு போயிட்டான். அவனே இன்ட்ரெஸ்ட் இல்லாம தானே பண்ணான். சம்பளம் வருது இல்ல கலரை, நீனா இப்ப சம்பளம் வருதுன்னா நீ ஏதோ ஒரு மயிர் ஸ்கிரிப்ட் எடுத்து போய் தரமாட்டியா? எல்லாரும் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டு இருப்பான், ஒழுங்கா ஷார்ட் வரலனாலுமே இருப்பான்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் லியோ முஸ்டே கார்த்தி வந்துட்டு இன்டர்வியூல பெருமையா சொல்லியிருந்தாண்டா ஷாம, நான் வந்துட்டு எங்கிட்டதான் பண்ண போறாரு அவர் படம்னு. நடுவுல குறுகால தலைவர் போந்தாரு, எனக்கும் ஒரு படம் பண்ணி கொடுறாரு. மொத்தம் ஆட்டத்துக்கு எடுத்து விட்டு போயிட்டான், மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டான். கேக்குதா? இல்ல அதாவது ரத்னா வந்து போட்டிருப்பாங்க, விஜய்க்கு பண்ண ரத்னா, விஜய் ஃபேன் ரத்னா வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மை ஆமா ஒரு நிமிஷம் இல்ல சாமி நோட் பண்ணதுக்கு, ரத்னகுமார் ஒர்க் பண்ணாத படம் மாநகரம், கூலி மட்டும் தான். மாநகரம் படம் அதை விட்டுறலாம். ஆனா கூலியில பாத்தியா கொஞ்சமாவது அவன் பண்ணிருப்பான். அவன் ரத்னகுமார் பெரிய ஞானின்னு இல்ல, ஆனா அவன் கொஞ்சமாவது இது பண்ணிருப்பான். செகண்ட் ஹாஃப்ல தான் ஏன் இந்த மாதிரி பண்ண, ஃபர்ஸ்ட் ஹாஃபே அப்படிதான் இருந்தது. லியோ இன்ட்ரோல அவன் தான் இது பண்ணது. லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரத்னகுமார் இருந்திருந்தா சத்தியமா ஆனா வந்து சுத்தியாசனை வந்து ட்ரெயின் ஓட்ட விட்டுருக்க மாட்டான். ஆமா இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல வந்து இவன் இருக்கான் பாரு, அவன் பேர் என்ன, அமீர் கான். ஐயோ ஆடா
அதான் ப்ரோ படத்தோட டேர்னிங் பாயிண்டே. ட்ரெயின் டிரைவரை கொண்டுட்டு அந்த ட்ரெயினை வச்சு சுஜிகாசன் ஓட்டிக்கிட்டு இருக்கும் பாரு. என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி அதெல்லாம். எனக்கு தியேட்டர்ல ஜிடிஏ பாக்குற மாதிரி இருந்தது மாமே. ஜிடிஏல கூட ட்ரெயின் அவனே படத்தை ஷூட் கம்ப்ளீட் பண்ணா போதுன்னு பண்ணிட்டு போயிட்டான்டா. மென்டல் சொல்லிருப்பானே என்ன இந்த ஷாட் நல்லாவே ஆமிருக்கான்னு ஒரு வாட்டி தான் பார்ப்பான், கண்டுபிடிச்சிருவான். அந்த அப்பனை கொண்டவனே படம் ஏ சர்டிபிகேட்னால இதாச்சு, இல்லைன்னா 1200 பண்ணிருக்குன்றாங்க. அடுத்து தள்ளிருப்பானுங்க. இல்லைன்னா என்ன படம்? கூலி. ஏ சர்டிபிகேட். எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? அந்த மேன்சன் ஃபைட்ல சரியாடு இதுரா. தலைவர் மூஞ்ச ஒட்டி வச்சுட்டு உடம்பு மட்டும் கவுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குடா. அது இந்த அந்த மாதிரி நடுவுல ஒரு படத்துக்கு ஆச்சு. அது எந்த படம்? இது ராஜா சாப் படத்துல டான்ஸ் ஆடும்போது மண்டையில வச்சானுங்க போடுறான். அது ஒண்ணு. ஒருத்தன் 100 கோடி 200 கோடி சேலரி வாங்குறானுங்க. ஒரு ஃபைட் ஒரு பாட்டு கூட டான்ஸ் ஆட மாட்டேன்றானுங்க. பாடுறான்ட்டு ஒரு வந்தாதானே நான் அவனுக்கு ஆட தெரிஞ்சாதான் ஆடுறதுக்கு. ஆட தெரிஞ்ச உண்மைதான். மாதிரி எட்வைட் ஆயிடும். அது நான் பண்ணாலே பாப்பானுங்கன்ற ஒரு திமிரு வந்துரும். ஒரு 10 days பிராக்டிஸ் பண்ண வராதாடா? நீ அந்த ப்ரொஃபஷன்ல தான் இருக்கு, உன் வேலையே அதுதான். 10 days பிராக்டிஸ் பண்ண வரப்போகுது. பிரபாஸ் பண்ணதா இந்த படத்துல எல்லாரும் வந்து ராமண்ணா மாதிரி இருப்பாங்களா சொல்லு. இப்ப நான் ஒருத்தனை அபியூஸ் பண்ணுவேன், அப்புறம் என்ன எவனாவது கேட்டீங்கன்னா ஏண்டா சாமி அவ்வளவு டெடிகேஷனா ஒத்தகால நெக்ஸ்ட் கூட வந்து 300 கோடி தாண்டா வந்திருக்குது. என்னடா இது? 400 கோடிடா. 300 கோடி தாண்டா ஒரிஜினல். 100 கோடி ஃபேக். ஜெயில சொல்லுவான் பாரு, அது எப்படிரா? ஆந்திரால மட்டும்தான் படமே ஓடிச்சு 400 கோடி வரும். 400 கோடி படம் நீ பார்த்த பெட்டி. ஆனா அந்த படம் பாக்குற மாதிரி தான்டா இருக்கும். ஆனா அந்த கிரிக்கெட் சீன் தான் ஒரு சாட்டம். ஐயோ உங்க எல்லாரும் பேசி கேட்டு போய் அந்த படத்தை பார்த்து கேட்டாவிட அடி வாங்கினு அந்த கம்மடி இருக்கடா. நல்லா இருக்குன்னா சொல்லாதீங்கடா அந்த படத்தை கிட்ட. ஹலோ, என்ன அடி வாங்கிட்டு வந்த? என்ன அடி வாங்கிட்டு வந்தடா? அதுதான் சொன்னேடா. பாக்குற மாதிரிதான் இருக்கும். அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ் மட்டும்தான் ஒரு மாதிரி இல்ல, ரொம்ப அவ்வளவா பண்ணிருக்கான். இந்த ஒரு ஷாட்டும் சரியான கிரியேட்டிவிட்டி அந்த ஷாட்ஸ் எல்லாம். இன்னைக்குதான் வந்து இதுல வந்துச்சு நெட்ஃபிளிக்ஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போயிருந்தேன், அங்க அந்த படத்தை போட்டிருந்தாங்க. பெத்தி வீடு எடுத்து பண்ணலாம்னு நினைச்சேன். நான் ஏதோ இவனுக்கு அண்ணா பிக்சர்லாம் ஓட்டுறானுன்னு நினைச்சேன். ஆமா, இன்னைக்குதான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிவில போட்டிருந்தாங்க. அடுத்து என்னதுடா? இந்த ராமண்ணா வந்து இது மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுவாரா, இல்ல வந்து கமர்ஷியல் சைட் எல்லாம் போவாரா? நெக்ஸ்ட் சுகுமார் கூட தான். குமார் வண்டி பேச்சு போல நடுவுல இந்த தடியார வந்து ஒரு வேலையை பார்ப்பாங்க. என் மச்சான் ஊருக்கு வண்டி கிளம்பிச்சு போல. எந்த ஊருக்குடா? கரூர். இன்னைக்குதான் 12 மணி ஆச்சு. ஆனா உண்மையில போய் என்ன பேசுவாருன்னு எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. காரணங்க குரூப் பாருங்க, ஒன்னு அனுப்புறேன். என்ன அனுப்புறேன்?
பார்த்திருக்கேன் பாரு. ஏய் ஆனா ஹைலைட் உண்மையிலே எனக்கு அதை பார்த்த உடனே அதான் டேய் தோணுச்சு. என்ன இல்லடா டேய் உண்மையில இல்லடா அந்த 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 அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா. யாரா சரி இது ஓகே ஒருத்தர் தேடுவாரேடா என்ன குரூப்னு ஐயோ இது மாதிரி சாவுங்கடா தம்பி தப்பு. கோபால் சாவுங்கடா கோபால். எனக்கு பிரச்சனை கிடையாது. கால் டு சாம் தானே, எனக்கு என்ன பிரச்சனை. ரைட்டா நாளைக்கு எத்தனை மணிக்குடா மீட்டிங்? அது டைமிங் நீ ஏண்டா நீங்க தான் சொல்லணும். இங்க வந்து கேக்குறீங்க. ரோட் ஷோ டைமிங் வந்துட்டு காலையில இருந்து ஆரம்பிக்கும். ஆனா மீட்டிங் வந்துட்டு ஈவினிங் தான் நினைக்கிறேன். ரோட் ஷோ இருக்குதா? அப்படியா? ரோட் ஷோ இருக்கு ரோட் ஷோ. இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்தாங்களான்னு கேட்டான். பச்சா வந்து வாயில எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க கேட்டா சாமி வந்து இன்ஃப்ளூயன்சர் கொடுத்துட்டாங்களாடா பர்மிஷன்? யாரு இன்ஃப்ளூயன்சர் கேட்டாரா? பர்மிஷன் கொடுத்தாங்களா? எங்கடா இருந்தேன்னு கேட்க எனக்கு வாயில ஒம்பதுமா வந்துச்சு. எனக்கு அவன் ஏதோ மெதப்புல வந்தான்டா. எல்லாம் பேசுனுக்கிறோம். கரூர் நான் சீரியஸா சொல்லுகிறேன். இல்ல எல்லாரும் இந்த மாதிரி பாருங்க. இவன் குறுகல வந்து மாமே பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? புரியலடா என்னன்னு கேட்டா இல்ல போறதுக்கு பர்மிஷன் ஒரு மாதிரி வர்றோம். டிஃபரெண்டா மழை பெய்யுது மாமே. மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வெயில் தான். ஆனா